ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். குட் ஈவினிங் டூ ஆல். ஆக்சுவலி நம்மளுடைய டாக்ஸ் அப்டேட் இன் தமிழ்ல மந்த்லி ஒரு ஃப்ரீ ஜூம் மீட்டிங் குடுப்போம். ஸோ மெம்பர், நான் மெம்பர் 2 பேருக்குமே நம்ம வந்து இப்ப இந்த தடவ குடுத்துருக்கோம். இன்கேஸ் மெம்பரா வந்தீங்கன்னா, எக்ஸ்க்ளூசிவா சில மீட்டிங் அரேஞ்ச் பண்றோம். எக்ஸ்க்ளூசிவா சில பெனிஃபிட்ஸ் இருக்கு. அத பத்தி உங்களுக்கு நான் ஃபர்தரா சொல்றேன். இப்ப நம்ம என்ன கண்டக்ட் பண்ண போறோம் அப்டின்னா, ஜிஎஸ்டில வந்திருக்க ரீசென்ட் சேஞ்சஸ், அதாவது ஜனவரி 2025ல என்னென்னலாம் சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்டின்றதையும், பிளஸ் இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ, அது எதெல்லாம் நோட்டிஃபிகேஷனா கன்வெர்ட் ஆயிருக்கோ, அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ரொம்ப நாளாவே வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. நம்ம கணேஷ் மூர்த்தி சார். அவர்கிட்ட நம்ம இன்கம் டாக்ஸ் கிளாஸஸ் வந்து நம்மளுக்காக குடுத்திருக்காரு. பிளஸ் நெறைய மீட்டிங், பிளஸ் வந்து ஜிஎஸ்டிஆர் 990 குடுத்திருக்காரு. நெறைய மீட்டிங்கும் நம்ம கூட வந்து சேர்ந்து கன்டினியூவா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நெறைய பேருக்கு தெரியும் மெம்பரா இருக்கவங்க. இன்கேஸ் நான் மெம்பரா இருக்கவங்களுக்கு தெரியாது. ஸோ கன்டின்யூ சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ ஃபார் த பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னங்கிறது சந்தோஷ் சார் சொல்லிட்டாரு. இருந்தாலும் அது ஒரு அஜெண்டாவா ஜஸ்ட் ஒரு ஸ்லைட்ல போட்டிருக்கேன். ஒண்ணுமே இல்ல. லயபிலிட்டி த்ரெஷோல்ட் ஜிஎஸ்டிஆர் 1 அப்படின்னு சொல்லி ஒரு புதுசா ஒண்ணு ஜிஎஸ்டி போர்ட்டல்ல பார்த்தேன். அது என்னன்னு இப்போ வரைக்கும் தெரியல. ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்லைடு தான் அத வச்சிருக்கேன். மேபி இதுக்கு முன்னாடி யாராவது அத ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அத பத்தின டீட்டெயில் சொல்லலாம். ஒண்ணு புதுசா இருக்குங்கிறதுனால அத ஒரு ஸ்லைடா நான் எடுத்து வச்சிருக்கேன். 2வது ஜிஎஸ்டிஆர் 1ல டேபிள் நம்பர் 12 வந்து இப்ப ஜனவரிலருந்து மாறப்போகுது. ஸோ வந்து அட்வைசரி மட்டும் குடுத்துருக்காங்க. இன்னும் போர்ட்டல்ல மாறல. இன்னும் 10 நாளைக்குள்ள போர்ட்டல்லயும் சேஞ்சஸ் வந்து ஏன்னா 10 நாள் இந்த மந்த் கிட்டத்தட்ட முடிய போகுது. ஸோ 10 நாள்ல போர்ட்டல்லயும் சேஞ்சஸ் வந்து அது சம்பந்தமா ஒரு டீட்டெயில் அட்வைசரி குடுப்பாங்க. ஸோ டேபிள் நம்பர் 12 என்ன? கொஞ்சம் ஷேர் பாக்ஸ்ல போடலாமா? ஸோ வாட் இஸ் டேபிள் நம்பர் 12? ஹெச்எஸ்என். ஓகே. ஸோ எல்லாருமே கிளியரா இருக்கீங்க. ஹெச்எஸ்என் தான். ஸோ ஹெச்எஸ்என் சம்மரில இந்த மந்த்லேருந்து ஒரு மேஜர் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அது இல்லாம ஃபார்ம் எஸ்பிஎல் 01 அண்ட் 02 போர்ட்டல்ல லைவ் ஆயிடுச்சு. இந்த 1 வீக் முன்னாடி எஸ்பிஎல் 01ம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் எஸ்பிஎல் 02 தான் இருந்தது. 2மே ஒர்க் ஆகாம இருந்தது. இந்த ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி 2மே ப்ராப்பரா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு அண்டர் செக்ஷன் 128 படி இன்ட்ரெஸ்ட் பெனால்டி மட்டும் வெய்வருக்கு இந்த 2 ஃபார்மும் நீங்க அப்ளிகேஷன் போட்டா தான் அத வந்து வெய்வர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? தென் வந்து செக்ஷன் 16(4) டைம் லிமிட். அதாவது வந்து 2017, 18லேருந்து 2021 வரைக்கும் 30 நவம்பருக்குள்ள நீங்க அந்த ஐடிசி எடுத்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஐடிசி எலிஜிபிள்னு சொல்லி ஒரு அம்னஸ்டி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக நீங்க உங்களுக்கு வந்த டிமாண்டுக்கு ஒரு ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் ஆர்டர் வந்து நீங்க ஃபைல் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார் ரெக்டிஃபிகேஷன் ஃபைல் பண்ணணும். ஸோ அத பத்தி 2 ஸ்லைடு இருக்கு. அத மட்டும் தான் பார்க்க போறோம். நமக்கு வந்து டைம் இன்னைக்கு இருக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா 1 ஹவர் தான் நம்மளோட செஷன் டைம். ஸோ டைம் பெர்மிட் பண்ணால் லைவ் டெமோ போவோம். இல்லன்னா லைவ் டெமோ பின்னாடி தனியா ஒரு செஷன் தேவைப்பட்டா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? லாஸ்ட்டா வந்து இப்போ 2 டேஸ் பேக் வந்து 16த் ஜனவரில வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஜிஎஸ்டி ரேட் சேஞ்சஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஒரு 9 நோட்டிஃபிகேஷன். ஸோ அந்த 9 நோட்டிஃபிகேஷன் என்னங்கிறத இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, நான் ஒரு சொல்லியிருந்தேன் இல்லையா? லயபிலிட்டி த்ரெஷோல்டு ஜிஎஸ்டிஆர் 1 அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கு. உங்களோட டேஷ்போர்ட்ல ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்ஸ் போனீங்கன்னா, புதுசா ஒரு டேபிள் இங்க வந்திருக்கு. ஸோ அது என்னங்கிறது தெரியல. வியூ குடுத்தாலும் வந்து கான்டாக்ட் யுவர் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் வருது. ஸோ இது சம்மந்தமா உங்களுக்கு ஏதாவது இன்சிடென்ட் வந்தாலும் கண்டிப்பா குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஆ இப்போதைக்கு யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? இதுக்கு முன்னாடி வேற யாராவது பார்த்திருக்கீங்களா? இல்ல இது சம்மந்தமா உங்களுக்கு ஏதாவது இன்டிமேஷனோ, மெயிலோ ஏதாவது வந்திருக்கா? நார்மலா எல்லாருமே டிஆர்சி 01பி, டிஆர்சி 01சி சம்மந்தமாக வந்திருக்கும். 1 விட ஜிஎஸ்டிஆர் 1 விட 3பி கம்மியா பண்ணியிருந்தா டிஆர்சி 01பி வந்திருக்கும். ஐடிசி வந்து 2பி விட அதிகமா எடுத்திருந்தீங்கன்னா, டிஆர்சி 01சி வந்திருக்கும். வரலைன்னா கூட உங்களுக்கு வந்து இந்த மாரி சிஸ்டம் செக்கிங் ஃபார் டிஆர்சி 01பி, டிஆர்சி 01சி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு எரராவது வந்திருக்கும். ஜிஎஸ்டிஆர் 1லயும், 1பிலயும், 1சியும் செக்கிங் ஃபார் அப்படிங்கிற மாரி ஒரு எரராவது வந்திருக்கும். ஆனா இந்த டேபிள் என்னங்கிறது தெரியல. நான் நிஜமா விக்னேஷ் சார் கேட்டிருக்காரு. இது எதுக்காக வந்திருக்குன்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கன்னு. கண்டிப்பா தெரியல. நானே வந்து ட்விட்டர்ல வந்து ஜிஎஸ்டிக்கு வந்து இது என்ன டேபிள் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கன்னு கேட்டு போட்டிருக்கேன். இப்போ வரைக்கும் பதிலும் இல்ல. மேபி அடுத்து ஏதாவது புதுசா ஒரு பாம் கொண்டு வராங்கன்னு நெனைக்கிறேன். என்னன்னு தெரியல. ஆ பார்க்கலாம். நமக்கு போக போக தான் தெரியும் என்னங்கிறது. இதுவரைக்கும் இது சம்மந்தமா எந்த அட்வைசரியுமே ஆக்ட்லயும் இது சம்மந்தமா எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? லேட் ஃபீ லயபிலிட்டி கிடையாதுல்ல. லயபிலிட்டி த்ரெஷோல்டுன்னு வேற சொல்றாங்கல்ல. அது என்னது? லேட் ஃபீ கொண்டு வரேன்னா ஸ்டார்ட்டிங்ல 2017ல ஜிஎஸ்டிஆர் 1 லேட்டா பண்ணீங்கன்னா, அந்த 3பிலயே லேட் ஃபீ ஆட்டோ பாப்புலேட் ஆயிடும். ஓகேங்களா? அதுக்காக வந்து தனியா இங்க போடுறதுக்கு தெரியல. ஸோ என்ன மீனிங்கிறது தெரியல. பார்க்கலாம். ஸோ டர்ன் ஓவர் அஸ்வினி கார்த்திக் மேம் டர்ன் ஓவராங்கிறீங்க. இன்னும் கண்டிப்பா தெரியல. நம்ம பார்க்கலாம். ஸோ போர்ட்டல்லேருந்து ஏதாவது அட்வைசரி வந்தால் மட்டும் தான் நமக்கு தெரியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹெச்எஸ்என் சம்மரி.
இந்த மந்த்லேருந்து என்ன சேஞ்சஸ் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ அட்வைசரி வந்து 9th ஜனவரி 9ஆம் தேதி நமக்கு அட்வைசரி குடுத்துட்டாங்க. ஆல்ரெடி ஃபேஸ் 1, ஃபேஸ் 2வும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபேஸ் 3 மொத்தம் வந்து 4 ஃபேஸா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு ஃபர்ஸ்ட் உள்ள அட்வைசர்லயும், பிரஸ் ரிலீஸ்லயுமே குடுத்துருந்தாங்க. ஸோ ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். இப்போ ஃபேஸ் 3 இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஃபேஸ் 3 என்னன்னா, இனிமே நீங்க அப்படிங்கிறது தான் இப்போ ஃபேஸ் 3யா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபேஸ் 3 டைரக்ட்டா போறதுக்கு முன்னாடி, ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க என்னங்கிறத லைட்டா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபேஸ் 1 வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா, ஏப்ரல் 2022ல ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதாவது வந்து 78/2020 இதில தான் வந்து 5,00,00,000க்கு கீழ இருக்கிறவங்க 4 டிஜிட் மேண்டேட்டரி HSN காமிக்கணும். B2B சப்ளைஸ்க்கு. 5,00,00,000க்கு மேல இருக்கிறவங்க B2B ஆக இருந்தாலும், B2C ஆக இருந்தாலும் 6 டிஜிட் HSN மேண்டேட்டரியா காமிக்கணும் அப்படின்னு சொல்ல நோட்டிஃபிகேஷன் தான் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 78/2020. ஓகேங்களா? ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஏப்ரல் 2022ல கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல பார்ட் 1 மட்டும் கொண்டு வந்தாங்க. அப்ப 2 டிஜிட் மட்டும் நீங்க போட்டாலே உங்களுக்கு HSN வந்து 5,00,00,000 கீழ இருந்தா 2 டிஜிட் போட்டாலே போதுங்கிற மாரி தான் போர்ட்டல் அலோவ் பண்ணுச்சு. அப்ப மேனுவல் என்ட்ரி தான் இருந்துச்சு. 5,00,00,000க்கு மேல இருந்தா 4 டிஜிட்ன்னு இருந்தது. அத வந்து அடுத்து பார்ட் 2வா வந்து ஆகஸ்ட் 2022ல வந்து ஆ 6,00,00,000 அதாவது 5,00,00,000க்கு மேல இருந்தா 6 டிஜிட் போடணும் அப்படிங்கிற மாரி போர்ட்டல்ல வந்து அத சேஞ்ச் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து 2022ல வந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1. ஃபர்ஸ்ட் வந்து HSN சம்மரி GSTR 1ல இப்படி தான் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அட்வைசரி குடுத்து அத இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணாங்க. GST போர்ட்டல்ல. 2020லயே நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஆனா போர்ட்டல்ல 1 1/2 வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனேபிளே பண்ணியிருக்காங்க. ஜெனரலாவே நோட்டிஃபிகேஷனுக்கும், GST போர்ட்டலுக்கும் இவ்வளவு பெரிய கேப் வந்து இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா? அடுத்து. ஸோ அடுத்து ஃபேஸ் 2. ஃபேஸ் 2 வந்து அதே வருஷமே நவம்பர் 2022ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே ஃபேஸ் 1ம், ஃபேஸ் 2ம் 2022லயே நமக்கு இம்ப்ளிமெண்டேஷன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபேஸ் 2 என்னன்னா, மினிமம் 4 டிஜிட் HSN குடுக்கணும். 5,00,00,000க்குள்ள இருக்கிறவங்க, 5,00,00,000க்கு மேல இருக்கிறவங்க அதே 6 டிஜிட் வந்து குடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபேஸ் 2ல வந்த சேஞ்சஸ். அப்பவுமே மேனுவல் என்ட்ரி நம்ம குடுத்துக்கலாம். ஈவன் வந்து GSTR 1ல HSN குடுக்கலைனாலும் ஃபைல் ஆயிட்டு இருந்தது. ஓகேங்களா? பட் இப்ப வந்து HSN மேண்டேட்டரி ஆக்கியிருக்குங்க. இல்லே HSN போடலைன்னா ஃபைல் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிற எரர் தான் கண்டிப்பா உங்களுக்கு வரும். அது இல்லாமல் ஃபேஸ் 3ல வேற என்னென்ன சேஞ்சஸ் இருக்குங்கிறதுக்கு ஒரு ஸ்லைடு வச்சிருக்கேன். ஸோ இது வந்து முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். 2022ல இதெல்லாம் நடந்திருந்தது. ஓகேங்களா? இப்ப ஃபேஸ் 3ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேனுவல் என்ட்ரியே கிடையாது. நீங்க மேனுவலா HSN சம்மரில போய் ஒரு என்ட்ரி பண்ணாலும், நீங்கள் கீழ உள்ள டிராப் டவுன்ல உள்ள ஒரு லிஸ்ட்ல உள்ள ஐட்டத்த தான் நீங்க செலக்ட் பண்ண முடியும். அது இல்லாமல் அதுக்கு அந்த HSNக்கான கவர்ன்மெண்ட் குடுத்திருக்க டிஸ்கிரிப்ஷன் வந்து தனியா ஒரு காலம் ஒண்ணு புதுசா வருது. டிஸ்கிரிப்ஷன் அஸ் பெர் HSN அப்படின்னு சொல்லி ஒரு தனியா ஒரு காலம் வரும். நீங்க டிஸ்கிரிப்ஷன் நார்மலா குடுக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் காலம் அங்கேயே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்ப அடிஷனலா 2 விஷயம் மேனுவல் என்ட்ரி கிடையாது. நீங்கள் அது டிராப் டவுன்ல உள்ள லிஸ்ட்ல உள்ளத மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். அந்த HSNக்கான டிஸ்கிரிப்ஷன் தனியா ஒரு காலம் வரும். நீங்க உங்க ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் தனியா குடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது இல்லாமல் இது ஃபர்ஸ்ட் ஒண்ணு. செகண்ட் மெயின் சேஞ்சஸ் வந்து நீங்க இத B2Bக்கு தனியா, B2Cக்கு தனியா குடுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ நீங்க B2Bல குடுக்குற வேல்யூ வந்து உங்களுக்கு கரெக்ட்டா டேபிள் நம்பர் 4A, 4B, 6B, 6C, 8 ஸோ இந்த மாரி டேபிள் நம்பர் GSTR உள்ள டேபிள் நம்பர் அதாவது B2B டேபிள்ஸோட குடுத்திருக்கக்கூடிய வேல்யூவோட இந்த B2B HSN மேட்ச் ஆகணும். இத வேலிடேட் பண்ணி எரர் என்னங்கிறத காமிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாரி B2Cல நீங்க குடுக்குற HSN டேபிள் நம்பர் 5A, 6A, 7A, 7B ஸோ இந்த மாரி B2C சம்மந்தப்பட்ட டேபிள்ஸோட வேல்யூ மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி வேல்யூ மேட்ச் ஆகனா ஒரு எரர் வரும். இந்த மாரி உங்களோட B2B டோட்டலும், நீங்க HSN B2B டோட்டலும் வந்து வேல்யூ மேட்ச் ஆகல அப்படின்னு ஒரு எரர் வரும். இப்போதைக்கு எரர் மட்டும் தான் வரும். ஆனா மிஸ்மேட்ச்சால ஃபைல் பண்ண முடியும். ஆனா ஃபியூச்சர்ல மிஸ்மேட்ச் இருந்தால் ஃபைல் பண்ண முடியாது. நீங்க GSTR 9 போன வருஷம் வரைக்கும் ஒரு பைசா மிஸ்மேட்ச் இருந்தா கூட GSTR 9ல சொல்றேன். நீங்க HSN சம்மரில பைசா மிஸ்மேட்ச் இருந்தால் கூட
நீங்க பண்ண முடியாது. அதே மாதிரி ஜிஎஸ்டிஆர் 1லயும் அத மேண்டேட்டரியா கொண்டு வருவாங்க. மேபி அது பைசா இல்லாமல் இப்போ இந்த வருஷம் வந்து ஜிஎஸ்டிஆர் 9ல ரூ. 10 டிஃபரன்ஸ் குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாரி டிஃபரன்ஸ் குடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ராம் சார் என்ன கேட்டிருக்காருன்னா, பி2சில ஹெச்எஸ்என் பி2சி ஹெச்எஸ்என் கேன் அப்டேட் மேனுவல் சார். சார் பி2சியாக இருந்தாலும், பி2பியாக இருந்தாலும் நீங்கள் இனிமேல் மேனுவலாக பண்ண முடியாது. மேனுவல் மீன்ஸ் நீங்கள் வந்து அந்த லிஸ்ட்ல இல்லாத ஒரு ஹெச்எஸ்என நீங்க போட முடியாது. இதுக்கு முன்னாடி அந்த லிஸ்ட்ல இருக்கோ இல்லையோ, நீங்க ஒரு ஹெச்எஸ்என போட்டு சேவ் பண்ண முடியும். இப்ப ஜனவரிலருந்து என்னன்னா, அதுல வர லிஸ்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் 63071 அப்படின்னு ஒரு ஹெச்எஸ்என் இருக்கு. ஓகேங்களா? 6307115 6 டிஜிட். ஆனா அந்த லிஸ்ட்ல 6307115 இல்ல அப்படின்னா, நீங்க அந்த ஹெச்எஸ்என போடவே முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த லிஸ்ட்ல என்ன இருக்கோ அதுதான் நீங்க ஃபில் பண்ணணும். சார் இதுல எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்ப ம். அந்த லிஸ்ட்லயே சில கேட்டகரி விடுபட்டு இருந்ததுன்னா, அதாவது அவங்களுடைய போர்ட்டல் அப்டேட்ல விடுபட்டு இருந்து, அது உண்மையான ம். ஹெச்எஸ்என்னா இருந்ததுன்னா, அத நம்ம என்ன பண்றது? நம்ம கிரீவன்ஸ் ரைஸ் பண்ணணும். ஓகே. கிரீவன்ஸ் ரைஸ் பண்ணி அது வந்து நிஜமாவே விட்டு போச்சுன்னா, அவங்க அத ஆட் பண்ணுவாங்க. அப்படி ம். இல்லாத பட்சத்தில் நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நெறைய பேர் வந்து ஹெச்எஸ்என் வந்து Googleல சர்ச் பண்ணி தான் யூஸ் பண்றாங்க. ஓகே. சில அக் பேருக்கு கொஞ்சம் போர்ட்டல்ல மேபி இது எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு இல்ல சும்மா இன்னும் ஒரு போர்ட்டல்ல எனேபிள் ஆகல. ஓகே. ஆ எனேபிள் ஆனதுக்கப்புறம் வேணா ஒரு இது காமிச்சிடலாம். இப்போதைக்கு வேணா நான் போர்ட்டல்ல ஹெச்எஸ்என் எப்படி வருங்கிறத வேணா காமிக்கிறேன் இருங்க. சும்மா ஒரு அது எப்படி அது அப்டேட்ல அது பாப்புலேட் ஆகுதுன்னு மட்டும் காமிச்சீங்கன்னா, அதுக்கப்புறம் ஃபர்தர் அப்டேட்ல அவங்க புரிஞ்சுக்கிட்டும். ஓகே காமிச்சிடலாம். ஸோ வந்து இப்போ மனோ சுந்தர் சார் வந்து ஹெச்எஸ்என் ஃபார் பி2சி மேண்டேட்டரியா அப்படின்னு கேட்குறாரு. பிலோ 5 crore டர்னோவர். ஸோ பிலோ 5 crore பி2சி ஆப்ஷனல் தான். பட் என்னோட அட்வைஸ் என்னன்னா, அத பி2சிக்கும் நீங்க ஃபில் பண்ணால் மட்டும் தான் ஜிஎஸ்டிஆர் 9ல வரப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த ஹெச்எஸ்என் சம்மரி அங்கேயே ஆட்டோ பாப்புலேட் ஆகும். ஆகுறனால நம்ம ஈஸியா எடுத்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து நான் இப்போ போர்ட்டல் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே ஜிஎஸ்டியோட ஹெச்எஸ்என வந்து எங்க சர்ச் பண்ணுவோங்கிறது தெரியும்னு நெனைக்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. சர்வீசஸ், யூசர் சர்வீசஸ், செர்ச் ஹெச்எஸ்என் கோட். ஸோ ஒரு ஹெச்எஸ்என் கோட சர்ச் பண்ணணும்னா, ஜிஎஸ்டி போர்ட்டல்லே அதுக்கான ப்ரொவிஷன் குடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்க ஹெச்எஸ்என் வைஸ் சர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாரி 630 அப்படின்னு அடிச்சீங்கன்னா, 3 டிஜிட் அடிச்சீங்கன்னா, 4 டிஜிட்லேருந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிரும். ஸோ 6307115ன்னு நான் சொன்னேனா, ஸோ அப்படி ஒரு ஹெச்எஸ்என்னே இல்ல. ஆனா நீங்க பில்லுல இந்த ஹெச்எஸ்என்ன போட்டு பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஸோ நீங்க அத ஜிஎஸ்டிஆர் 1ல குடுக்க முடியாது. ஏன்னா இங்க வர லிஸ்ட்ட தான் உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 1லயே அப்டேட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? ஸோ 6301ல என்ன இருக்கு? 10, 10, 10 மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? 12 கூட இல்ல. ஸோ 6307னா உங்களுக்கு வந்து 15ல அப்படி ஒரு ஐட்டமே கிடையாது. ஸோ நீங்க 1030வா, அதாவது ஹேண்ட்லூமா, காட்டனா, மேட் ஃபைபரா, ஸோ இந்த 1020வா எதுங்கிறத நீங்க செலக்ட் பண்ற மாரி இருக்கும். இதுல வந்து நீங்க ஹெச்எஸ்என் வைஸ் சர்ச் பண்ணிக்கலாம். அதே மாரி டிஸ்கிரிப்ஷன் வைஸும் சர்ச் பண்ணிக்கலாம். குட்ஸாக இருந்தால் நீங்க காட்டன்னு சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து காட்டன் ராகா இருந்தா இது, காட்டன் லின்டர் ஸோ இந்த மாரி காட்டன் வூலா இருந்ததுன்னா, ஸோ இந்த மாரி ஒரு ஐட்டம்ஸ் வந்து அதோட ஹெச்எஸ்எனும், அதோட நேமும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக். ஸோ பிளாஸ்டிக்னா, பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட ஹெச்எஸ்எனும், பிளாஸ்டிக் ஸ்கிராப்பா இருந்ததுன்னா, இதான் ஹெச்எஸ்என். ஸோ ஹெச்எஸ்எனும் அதோட பிரைஸும் வந்துரும். ஸோ இந்த மாரி லிஸ்ட்ல இருக்கிறத மட்டும் தான் நீங்க செலக்ட் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருப்போம்னா, ஜிஎஸ்டிஆர் 1ல சொல்றேன். ஜிஎஸ்டிஆர் 1ல போய் நீங்க ஹெச்எஸ்என் மேனுவலா போடுறீங்கன்னா, சாஃப்ட்வேர்ல அப்லோட் பண்ணாலும் சாஃப்ட்வேர்ல போடுறது உள்ள வந்துரும். இப்போ வந்து நீங்க 6307115ன்னு போட்டீங்கன்னா, இதுவரைக்கும் போர்ட்டல் எடுத்துக்கிட்டு இருந்தது. ஓகேங்களா? லிஸ்ட்ல இல்லைனாலும் எடுத்துக்கும். இனிமேல் லிஸ்ட்ல அது இல்லன்னா, இல்லேன்னு வந்துரும். எரர் வந்துரும். நீங்க லிஸ்ட் மீன்ஸ் இதுதான். அதாவது ஜிஎஸ்டி போர்ட்டல்ல இந்த லிஸ்ட்ட உள்ள கொண்டு வர போறாங்க. ஹெச்எஸ்என் லிஸ்ட்டே வரப்போது. நீங்க இதான் டிராப் டவுன் மெனு. இந்த டிராப் டவுன் மெனுல உள்ளத மட்டும் தான் நீங்க செலக்ட் பண்ண முடியும். சார் ஓகேயா சார்? இந்த டெமோ போதும்னு நெனைக்கிறேன். போதும் சார். சூப்பர். போதும். இது அவங்களுக்கு மேபி சிலருக்கு நியூவா இருக்கவங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா. ஸோ நீங்க ஈஸியா ஹெச்எஸ்எனையும் அதோட ப்ராடக்ட்டையும் இந்த ஜிஎஸ்டி போர்ட்டல்லயும் செக் பண்ணிக்கலாம். ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து ஃபேஸ் 3 வந்து இப்போ ஜனவரிலருந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதா அட்வைசரி சொல்லியிருக்காங்க. இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகல. எனி டைம் வந்து லைவ் ஆகலாம். அடுத்து வந்து ஃபேஸ் 4 மொத்தம் வந்து 4 ஃபேஸா சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் 4 எப்படி வருங்கிறது தெரியல. என்னோட அசம்ப்ஷன் என்னன்னா, ஃபேஸ் 4 எப்படி இருக்கும்னா, நீங்க எப்படி ஒவ்வொரு பில்லுக்கும் அதோட குவான்டிட்டியும்
ஹெச்எஸ்எனும் அந்த B2B காலம்லேயே குடுக்குற மாரி வருங்கிறது என்னோட அசம்ப்ஷன். அப்படி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு பையரோட 2Bலயும் அந்த குவான்டிட்டி போயிடும். அதாவது நீங்க எவ்வளவு வித்தீங்க, உங்ககிட்ட எவ்வளவு ஸ்டாக் மீதி இருக்குங்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரியும். பையர் வந்து எவ்வளவு வாங்குனாரு, அவரு என்ன சேல் பண்ணாருங்கிற கம்ப்ளீட் ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்டே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் ஃபேஸ் 4ஆங்கிறது தெரியல. பட் அப்படி இருக்க நெறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தா டிரான்ஸ்பரன்சி ஆஃப் அக்கவுண்ட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா மெயின்டெயின் பண்ணணும். ஏன்னா நம்மளோட எல்லா டீட்டெயிலும் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப எல்லாருக்குமே இந்த யுபிஐ சம்மந்தப்பட்ட நோட்டீஸ்லாம் வருது இல்லையா? ஏன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட், யுபிஐ எல்லாமே நம்ம பான் ஆதார்லாம் லிங்க் பண்ணதன் மூலமாக நம்ம பேங்க்ல எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்குதுங்கிறது ஈஸியா வந்து டிஸ்க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஹெச்எஸ்எனையும் கொண்டு வந்துட்டாங்களாம். ஃபேஸ் 4ல நான் சொன்ன மாரி ஹெச்எஸ்என கொண்டு வந்துட்டாங்கன்னா, நம்மளோட ஸ்டாக் ரிப்போர்ட்டே உங்க எல்லா கிளையன்ட்டோட இல்ல ஒவ்வொரு பிசினஸோட ஸ்டாக் ரிப்போர்ட்டே அவங்க கையில இருக்கும். ஆஃபீஸரால உடனே எடுத்து அவரே நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ட அவர் வச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபியூச்சர்ன்னு நெனைக்கிறேன். பார்த்துக்கலாம். ஸோ ராமராவ் சார் என்ன கேட்டிருக்காருன்னா, ஜெனரல் ஸ்டோருக்கு 200 ஹெச்எஸ்என்க்கு மேல இருக்கும். அவங்க ப்ராப்பர் இன்வாய்ஸ் யூஸ் பண்ணல. எப்படி பண்றது? அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. ஸோ ஜிஎஸ்டி என்ன சொல்லுதுன்னா, உங்களோட டர்னோவர் 10,000 இருந்தாலும், 10,00,000 இருந்தாலும், 10,00,00,000 இருந்தாலும், புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மெயின்டெயின் பண்ண சொல்லுது. ஐடி மாரி 1,00,00,000 டர்னோவர் கீழ நீங்க 44 அடி புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் தேவையில்ல அப்படிங்கிற எந்த லிபரலும் ஜிஎஸ்டில கிடையாது. ஸோ நீங்க வந்து எனக்கு வந்து 200 ஹெச்எஸ்என் இருக்கு, 2,000 ஹெச்எஸ்என் இருக்குன்னாலும், நீங்க அதுக்கான பில் பண்ணணும். டாக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணணும். அதுல ஹெச்எஸ்என் இருக்கணும். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்க அ அக்கவுண்ட்ஸ் மெயின்டெயின் பண்ணணுங்கிறதுனால, அக்கவுண்ட்ஸ் மெயின்டெயின் பண்ணலங்கிற எக்ஸ்கியூஸ் வந்து சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன உங்களுக்கு தேவையோ, உங்களுக்கு சாஃப்ட்வேர் வேணும்னா சாஃப்ட்வேர், இல்ல என்ன தேவையோ அத நீங்க ரெடி பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரு பேஜ் சம்மரி. ஸோ இனிமே வந்து மேனுவல் என்ட்ரி அலோவ்ட் கிடையாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒண்ணு. ஹெச்எஸ்என் கோடு டிராப் டவுன்ல இருந்தா செலக்ட் பண்ண முடியும். நம்ம பார்த்துட்டோம். புதுசா ஒரு காலம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. டேபிள் நம்பர் 12ல டிஸ்கிரிப்ஷன் அஸ் பெர் ஹெச்எஸ்என் கோட். ஸோ அந்த ஹெச்எஸ்என் கோடுக்கு கவர்ன்மெண்ட் என்ன டிஸ்கிரிப்ஷன் வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்களோ, அது அப்படியே அங்க வரும். நீங்க உங்களோட ஓன் டிஸ்கிரிப்ஷனையும் இப்ப உள்ளத போட்டுக்கலாம். அடுத்து B2B, B2C செப்பரேட்டா குடுக்கணுங்கிறாங்க. ஆட்டோ வேலிடேஷன் ஆஃப் ஹெச்எஸ்என் சம்மரி. நான் சொன்ன மாரி B2Bல நீங்க குடுத்திருக்க மத்த காலம்ஸோட வேல்யூவும், ஹெச்எஸ்என் சம்மரில B2Bல உள்ள வேல்யூவும் மேட்ச் பண்ணி, அதே மாரி B2C வேல்யூவோட மேட்ச் பண்ணி எரர் வேலிடேஷன் காமிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிஷியலி வந்து வார்னிங் மட்டும் தான் காமிக்கும். ஆனா GSTR 1 ஃபைல் பண்ண அலோவ் பண்ணும். டிஃபரன்ஸ் இருந்தாலும். பட் இன் ஃபியூச்சர்ல அத கம்ப்ளீட்டா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதே மாரி B2B சப்ளைஸ் இருந்தால் கண்டிப்பாக ஹெச்எஸ்என் மேண்டேட்டரி 5 கோடி கீழ இருந்தால், B2B சப்ளைஸ்ன்னு ஒண்ணு இருந்தா ஹெச்எஸ்என் இல்லாம ஃபைல் பண்ண முடியாது. அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வராங்க. B2C மட்டும் இருந்தால் நீங்கள் இல்லாமல் ஃபைல் பண்ண அலோவ் பண்ணும். ஓகேங்களா? ஃப்ரம் ஜனவரில இருந்து B2B சப்ளைஸ் இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக ஹெச்எஸ்என் இல்லாமல் GSTR 1 பண்ண முடியாது. அதுக்கு ரெடி ஆயிக்கோங்க. ஓகேங்களா? இதுவரைக்கும் ரெடி ஆகாதவங்க கூட ஏன்னா நெறைய பேர் இப்ப நான் லாஸ்ட் இயர் நெறைய GSTR 9 வெளிய இருந்து குடுத்தாங்க. ஸோ அவங்க டீட்டெயில்லாம் பார்த்தா ஹெச்எஸ்என்னே ஃபைல் பண்ணல. ஸோ அந்த மாரி இருக்கிறவங்களுக்காக சொல்றேன். ஸோ இப்ப இருந்து ஹெச்எஸ்என் இல்லன்னா நீங்க ஃபைல் பண்ண முடியாது. இப்ப ராமராவ் சார் கூட கேட்டாரு. ஆ எனக்கு வந்து 200 ஹெச்எஸ்என் இருக்கும். நான் எப்படி மெயின்டெயின் பண்ணேன்னு கேட்குறீங்க. உங்களுக்கு B2B சப்ளை இருக்குன்னா, நீங்க ஹெச்எஸ்என் போடாமல் ஃபைல் பண்ண முடியாது. இந்த மந்த்துக்கு நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கங்க. இன்னும் 10 நாள் தான் டைம் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட். ஸோ நம்ம வந்து ஹெச்எஸ்என்னோட அப்டேட் அதுதான் அவ்வளோதான். அதுல ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம அம்னஸ்டிக்கு போயிடலாமா? சார் B2Cக்கு வந்து 5 கோடிக்குள்ள வந்து ஆப்ஷனல் தான் சார். 5 கோடிக்கு மேல இருந்தா கண்டிப்பா மேண்டேட்டரி. B2B இருந்தால் நீங்க B2B கண்டிப்பா குடுத்து தான் ஆகணும். என்னோட அட்வைஸ் வந்து B2Cயும் சேர்த்து குடுத்துருங்கங்கிறது தான். சார் ஆ அஸ்வினி சார் ஆக்சுவலி வந்து உங்களுக்கு டவுட் இருக்கு சார் கிட்ட பேசணும்னா எண்ட் Q&Aல கேட்டுக்கலாம். இப்ப கேட்டுக்கலாம். இப்போதைக்கு சாட்ல ஆமா சாட்ல சாட்ல ஏதாவது மட்டும் கேட்குற மாரி சிம்பிளா கேட்கணும்னா கேட்டுக்கலாம். எஸ், எஸ். ஓகே. ஸோ வந்து நமக்கு ஜிஎஸ்டி அம்னஸ்டி வந்து செக்ஷன் 16(4) அம்னஸ்டிய ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். நோட்டிஃபிகேஷன் நம்பர் 22/2024 அலாங் வித் சர்க்குலர் நம்பர் 237ல இந்த அம்னஸ்டி எப்படி அவைல் பண்ணலாங்கிறத சொல்லியிருக்காங்க. இது என்ன அம்னஸ்டினா 2017, 18லேருந்து 20, 21 வரைக்கும்
உள்ள பீரியடுக்கு ஐடிசி நீங்க 30 நவம்பர் 2021க்குள்ள, அதாவது இந்த 4 வருஷத்துக்கும் 4 வருஷம் கழிச்சே எடுத்திருந்தாலும், உங்களுக்கு ஐடிசி எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அம்னஸ்டி தான். இது வந்து நல்ல வரவேற்கத்தக்கது. ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல நெறைய பேர் வந்து டைம் லிமிட் பார்க்கறதில்ல. 1 வருஷம் கழிச்சு ஃபைல் பண்ணவங்க இருக்காங்க. ரெவகேஷன் பண்ணிட்டு திருப்பி ஃபைல் பண்ணவங்கலாம் இருக்காங்க. ஈவன் சில பேரு நெறைய டீலர்ஸ் வந்து ஜிஎஸ்டினா என்னன்னே தெரியாம, ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்து ஜிஎஸ்டி எடுத்துட்டு சும்மா வச்சுட்டு 2 வருஷம் கழிச்சு வந்து ஃபைல் பண்ணவங்கலாம் இருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து சர்வீஸ் டாக்ஸ்லாம் சும்மா நெறைய பேர் ஃபைலே பண்ண மாட்டாங்க. அந்த மாரிலாம் இருந்த கேஸ்லாம் நெறைய பேருக்கு. மெயினா கான்ட்ராக்டர்ஸ். இந்த கவர்ன்மெண்ட் கான்ட்ராக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க முன்னாடி ஜிஎஸ்டிக்கு முன்னாடி பீரியட்ல எல்லாம் அவங்க எல்லாமே பிசினஸ் பண்ணுவாங்க. ஆனா, எந்த டாக்ஸும் கட்டுனதே கிடையாது. ஆனா ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் அந்த டிடிஎஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் தான் நோட்டீஸ் வர வர தான் கட்டவே ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த மாரி கேஸஸ்க்கு டிலேவா ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த மாரி கேஸஸ்ன்னு இல்ல. 16/4 அதாவது வந்து 16/4 டைம் லிமிட் படி இப்போதைக்கு 16/4 டைம் லிமிட் என்னன்னா, இந்த வருஷத்தோட ஐடிசிய நெக்ஸ்ட் இயர் 30 நவம்பருக்குள்ள நம்ம ஐடிசி அவைல் பண்ணியிருக்கணும். இதுதான் செக்ஷன் 16/4ல சொல்லியிருக்க டைம் லிமிட். ஸ்டார்ட்டிங் பீரியட்ல வந்து செப்டம்பர் ரிட்டர்ன் இருந்தது. ஓகேங்களா? இப்போ 30 நவம்பர் வரைக்கும் ஜென்ரலா 2021, 22லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 17, 18லேருந்து 20, 21 வரைக்கும் நீங்க 30 நவம்பர் 2021க்குள்ள ஐடிசி லேட்டாவே எடுத்திருந்தாலும், 30 நவம்பர் 2021க்குள்ள எடுத்துட்டீங்கன்னா, நீங்க இந்த அம்னஸ்டி அவைல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களோட கேஸ் ஸ்டேட்டஸ் வந்து நோட்டீஸ் வரைக்கும் தான் இருக்கு. டிஆர்சி 01 வரைக்கும் தான் இருக்கு. அப்படின்னா, அந்த ப்ராப்பர் ஆஃபீசரே அத வித்ட்ரா பண்ணிடுவாரு. அப்படிதான் அந்த சர்க்குலர்ல குடுத்திருக்கு. பண்ணலைன்னா நீங்க ஒரு லெட்டர் குடுத்துறணும். லெட்டர் குடுத்து வித்ட்ரா பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி குடுத்துறலாம். உங்களுக்கு ஆர்டர் போட்டாங்க, அப்பீலும் ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க அப்பல்லட் அத்தாரிட்டிட்ட போய் அந்த கேஸ முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஆர்டர் போட்டாங்க, டிஆர்சி 07 வந்துருச்சு. அப்பீலே நீங்க ஃபைல் பண்ணலன்னா, ரெக்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலாம். உங்க டைம் லிமிட் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து 6 மாசத்துக்குள்ள பண்ணணும். அதாவது 6 மாசம் கணக்கு பார்த்தா 8/10ல வந்தது. 8 ஏப்ரலுக்குள்ள பண்ணணும். அந்த நாள்லாம் கணக்கு பார்த்து அவங்க அ அட்வைசபிள் டூ ஸோ அந்த 8 நாள விட்டுருங்க. 31/3க்குள்ள நீங்க பண்ணணுங்கிறத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இன்னும் 2 1/2 மாசம் டைம் இருக்கு. 2 மாசம் டைம் இருக்குன்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு அந்த மாரி ஏதாவது கேஸ் இருந்தா, ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் 2 மாசத்துக்குள்ள நீங்க பண்ணிடுங்க. ஏன்னா போர்ட்டல்ல எனேபிள் ஆனதே லாஸ்ட் வீக் தான். ஓகேங்களா? ஸோ இதே உங்களுக்கு வந்து ஏபிஎல் 04 வந்துருச்சு. அதாவது அப்பீல் போயிட்டீங்க. உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா ஆர்டர் போட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஃபர்தர் அப்பீல் பண்ணல. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க ரெக்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலாம். இப்ப ரெக்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் யாருக்கு போகும்னா, அப்பல்லட் அத்தாரிட்டிக்கு போகும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல அப்பீலே நீங்க போகல. உங்க ப்ராப்பர் ஆஃபீசர் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃபீஸ்க்கே போகும். செகண்ட் கேஸ்ல அப்பீல் உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா ஆர்டர் வந்துச்சு. அதுக்கு ரெக்டிஃபிகேஷன் போட்டீங்கன்னா, அப்பல்லட் அத்தாரிட்டிட்ட போகும். நீங்க ஏபிஎல் 04 வந்ததும், திருப்பி அவங்க ரெக்கவரி ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல ரிட் ஃபைல் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும்னா, நீங்க ரிட்ட வித்ட்ரா பண்ணிட்டு, ரெக்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது 5 சினாரியோ. இந்த 5 சினாரியோ தான். ஃபார்மும் ரொம்ப ஈஸி. ஃபார்ம் ஓப்பன் பண்ணீங்கன்னா, ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. அப்ளிகேஷன் ஃபார் ஃபைலிங் ரெக்டிஃபிகேஷன்ங்கிறது, நீங்க ஜென்ரலா ஒரு ஆர்டருக்கு அப்ளிகேஷன் ஃபார் ஃபைலிங் ரெக்டிஃபிகேஷன் எப்படி ஃபைல் பண்ணுவீங்களோ, அதே மெத்தட் தான். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து அ சர்வீசஸ், யூசர் சர்வீசஸ், மை அப்ளிகேஷன் போயிட்டு, அதுல வந்து அப்ளிகேஷன் ஃபார் ஃபைலிங் ரெக்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதுல ஒண்ணுமே இருக்காது. கிரவுண்ட் ஆர்டர் நம்பர நீங்க செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஆர்டர் நம்பர் செலக்ட் பண்ணீங்கன்னா, எல்லாமே ஃபில் ஆயிக்கும். ரீசன் ஃபார் ரெக்டிஃபிகேஷன், கிரவுண்ட்ஸ் ஃபார் ரெக்டிஃபிகேஷன் ஒரு காலம் இருக்கும். அந்த காலத்துல என்ன போடணுங்கிறது மேலேயே குடுத்துருவாங்க. இந்த இங்க கீழ இருக்கு பார்த்தீங்களா? லாஸ்ட்டா. அப்ளிகேஷன் ஃபார் ரெக்டிஃபிகேஷன் அண்டர் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 22 மேலேயே இருக்கும். அத அப்படியே காப்பி பண்ணி கிரவுண்ட் ஃபார் ரெக்டிஃபிகேஷன்ல போட்டுறணும். ஓகேங்களா? ஸோ இதுல வேற என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அனெக்ஸர் ஏன்னு ஒண்ணு ஃபைல் பண்ண சொல்றாங்க. ஒண்ணு ஃபில் பண்ணி அத அட்டாச் பண்ண சொல்றாங்க. இது ஒண்ணு மட்டும் தான் வேல. ஸோ இந்த அனெக்ஸர் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக அதுல வந்து 5 சீரியல் நம்பர் இருக்கும். ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர் பேசிக் டீட்டெயில்ஸ். உங்களோட ஜிஎஸ்டி நம்பர், லீகல் நேம், ட்ரேட் நேம், ஆர்டர் அந்த டிஆர்சி 07 ஆர்டர் நம்பர், டேட் ஆஃப் த ஆர்டர். ஸோ இந்த டீட்டெயில் தான் பேசிக். இது எல்லாமே நீங்க உங்களோட அந்த டிஆர்சி 07 ஆர்டர் எடுத்தாலே இத ஃபில் பண்ணிடலாம். ஸோ ஒரு கையில உங்களுக்கு டிஆர்சி 07 ஆர்டர் இருக்கு. இன்னொரு கையில ஃபார்ம் இருக்குன்னா, நீங்க பேசிக் டீட்டெயில மட்டும் ஃபில் பண்ணீங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் காலம் ஓவர். ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர் ஓவர். செகண்ட் சீரியல் நம்பர். டீட்டெயில்ஸ் ஆஃப் த டிமாண்ட் கன்ஃபர்ம்ட் இன் த ஆர்டர். ஸோ அந்த ஆர்டர்ல டிமாண்ட் எவ்வளவு? அதே டிஆர்சி 07 பாருங்க.
சிஜிஎஸ்டி எவ்வளவு, எஸ்ஜிஎஸ்டி எவ்வளவு, ஐஜிஎஸ்டி எவ்வளவு, இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, பெனால்டி எவ்வளவு, எந்த வருஷத்துக்கு. ஸோ இதை ஃபில் பண்ணீங்கன்னா சீரியல் நம்பர் 2 ஓவர். சீரியல் நம்பர் 3A மேலே சொல்லியிருக்க டிமாண்டில், அதாவது சீரியல் நம்பர் 2ல நீங்கள் கொடுத்த டிமாண்டில் ஐடிசி எலிஜிபிள் அண்டர் செக்ஷன் 16(5), அதாவது 30 நவம்பர் 2021க்குள்ள எடுத்த ஐடிசி எலிஜிபிள் எவ்வளோங்கிறத இங்கே ஃபில் பண்ணணும். ஸோ உங்களுக்கு டிமாண்டே 16(4) டிமாண்ட் மட்டும்தானா, மேலே உள்ள அமௌண்ட்டை அப்படியே கண்ணை முறிட்டு கீழே போட்டுருங்க, அதை அட்டாச் பண்ணிடுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்ல. ஓகேங்களா. டேபிள் நம்பர் 3B என்னன்னா, ஐடிசி எலிஜிபிள் அஸ் பர் செக்ஷன் 16(6) என்னன்னா, நீங்கள் அப்பீல், அதாவது வந்து உங்களுக்கு வந்து டிமாண்ட் கொடுத்துட்டாங்க, இல்லை உங்கள் ஜிஎஸ்டி கேன்சல் ஆகிடுச்சு, கேன்சல் ஆகி 4 வருஷத்துக்கு அப்புறம் ஹைகோர்ட்டில் போயிட்டு நீங்கள் ரெவகேட் பண்ணி அந்த ஐடிசி எல்லாம் எடுத்துருக்கீங்க. இது 30 நவம்பருக்கும் அப்புறமும் தள்ளி வருது. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லாஸ்ட் இயர் தான் நீங்கள் வந்து ரெவகேஷன் வாங்கிட்டு வந்து 4 வருஷமும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி எடுத்தீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் 2021 வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் போன வருஷம் தான் எடுத்திருந்தாலுமே செக்ஷன் 16(6)ல் நீங்கள் அந்த அமௌண்ட்டை போட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த அனெக்சர் மட்டும் என்ன இருக்குங்கிறத லைவாக ஒரு தடவை காமிச்சிடுறேன். ஓகேங்களா. ஏன்னா அதில் போர்ட்டலில் வேலையே கிடையாது, இந்த அனெக்சர் ஃபில் பண்ணுறது மட்டும்தான் மெயின் ஒர்க்கு. ஸோ இந்த அனெக்சர் எல்லாருக்கும் வியூ ஆயிடுச்சுல்ல. ஸோ இதுதான் அந்த அனெக்சர். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் டீட்டெயில், ஜிஎஸ்டி நம்பர் என்ன, லீகல் நேம் என்ன, ட்ரேட் நேம் என்ன, டிஆர்சி 07 ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன, ஆர்டர் டேட் என்ன அப்படிங்கிறத போட்டுருவோம். ரெண்டாவது டோட்டல் டிமாண்ட் அஸ் பர் ஆர்டர், உங்கள் ஆர்டர் படி டிமாண்ட் எவ்வளவு, எந்த வருஷத்துக்கானது. 17/18 ஒரு எக்ஸாம்பிளுக்கு 75,000 வந்து ஐஜிஎஸ்டி அசியூம் பண்ணிக்கோங்க, 35,000 சிஜிஎஸ்டி, 35,000 எஸ்ஜிஎஸ்டி. இதுதான் உங்களுக்கு வந்திருக்க ஆர்டர். அப்படின்னா எவ்வளோ ஆகுது, 1,45,000. அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 25,000ம் பெனால்ட்டி 10,000ம் கொடுத்து உங்களுக்கு ஆர்டர் இருக்குது. ஓகேங்களா. ஒரு டிஆர்சி 07ல் இதுதான் இருக்குது, நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க. இந்த டிமாண்டு டோட்டலாக உங்களுக்கு செக்ஷன் 16(4) சம்மந்தப்பட்டது அப்படின்னா கண்ணை மூடிட்டு அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே இங்கே ஃபில் பண்ணிட வேண்டியதுதான். நீங்கள் காப்பி கூட பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எனக்கு அந்த ஆர்டரை நில் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறது பேர் தான் இது. 16(4) டைம் லிமிட் சம்மந்தப்பட்ட டிமாண்டாக மட்டுமே இருந்தால் அவ்வளோதான். இதை நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு ஃபைல் பண்ணிடலாம். வெரிஃபிகேஷனில் உங்கள் பேர் என்ன, அதாவது அந்த ஆத்தரைஸ் சிக்னேட்டரி பேர் என்ன அப்படிங்கிறத போட்டுட்டு இங்கே சிக்னேச்சர், அவரோட சைனு, டெசிக்னேஷன் என்ன, ப்ரொப்ரேட்டர், மெயில் ஐடி என்ன, மொபைல் நம்பர் என்ன, சீல் வச்சு சைன் பண்ணி இதை பிரிண்ட் எடுத்து ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணிடலாம். இவ்வளோ தான் ஒர்க் இதில். இதே இதில் அடிஷனலாக இன்னொன்று சொல்கிறேன். இவங்களுக்கு வந்து வந்த டிமாண்டு பார்த்தீங்கன்னா, இந்த 75,000 மட்டும் தான் 16(4). இந்த 35,000 பார்ட்டி ஃபைல் பண்ணலைன்னு சொல்லிட்டு டிமாண்டு போட்டிருக்குங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ இந்த 35,000 வந்து 16(4)ல கவர் ஆகாது. 75,000 மட்டும் தான் கவர் ஆகும். அந்த 75,000மும் அந்த 75,000த்துக்கான இன்ட்ரெஸ்ட் 15,000 அஸ்யூம் பண்ணிக்கங்க. இதை மட்டும் நீங்கள் எனக்கு ரெக்டிஃபிகேஷன் போட்டு கொடுங்கன்னு கேட்கணும். பெனால்ட்டி வராது. ஏன்னா வேறு அமௌண்ட்டுக்கு 35,000 நீங்கள் கட்டலைங்கிறதுனால அதுக்கான பெனால்ட்டி இருக்க தான் செய்யும். ஓகேங்களா. ஸோ இந்த 75,000 இன்ட்ரெஸ்ட்டு. இதே உங்களுக்கு 100% பெனால்ட்டி போட்டிருந்தால் இந்த 75,000த்துக்கான பெனால்ட்டியை நீங்கள் வெய்வ் பண்ண சொல்லி கேட்கலாம். உங்களுக்கு கிளியரா இருக்குல்ல. பெனால்ட்டி சில கேஸில் 100% போட்டிருப்பாங்க. அதான் 1,45,000 பெனால்ட்டி போட்டிருப்பாங்க. டாக்ஸ் அமௌண்ட் எவ்வளவோ 1,45,000. அப்படிங்கிற பட்சத்தில் 75,000 எனக்கு பெனால்ட்டி கிடையாது அப்படிங்கிறத கேட்கலாம். இல்லை எனக்கு 10,000 மட்டும் பெனால்ட்டி போடுங்க. நீங்கள் எதுக்குமே ஆஃபீஸர்ட்ட ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷனை போடுங்க. அதாவது உங்களுக்கு அதர் கேஸஸும் சேர்ந்து இருந்ததுன்னா டிமாண்ட்ல. புரியுதுல்ல உங்களுக்கு. 16(4) மட்டுமே இருந்ததுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. டிமாண்ட் என்னவோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி வைவருக்கு நம்ம போகிறோம். இதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி வைவர் சொல்லிடலாம். சார் இதில் வந்து இந்த ம். ஆஸ் பர் நீங்கள் சொல்கிறீங்களே 16(4) பிரகாரம் வந்து ஐடிசி வந்து யாரெல்லாம் அந்த டேட்
தாண்டி அவைல் 30 நவம்பரா? பண்றாங்களோ, அவங்களுக்கான ஒரு பெனிஃபிட் தான் வந்து இப்போ வந்திருக்கிற இந்த அம்யூனிட்டி ஸ்கீம்னு சொல்லிட்டு. ஆமா. அப் டூ 20, பாருங்க 21. அதான் அப் டூ 20, 21 வரைக்கும். நீங்க சொல்றது 17, 18லேருந்து ஆ 21, 20, 21 2020, வரைக்கும். 21. ஆமா. 21 வரைக்கும் சொல்றீங்க. ஸோ இதுல வந்து சினாரியோ எப்படி வரும் அப்படின்னா, இன்கேஸ் ஃபைலே பண்ணாத, இப்ப ஃபைல் பண்றவங்களுக்கு அப்படியே இன்புட் அவைல் பண்ணிக்கலாமா ஃபர்ஸ்ட்டு? இல்ல அதுதான் 30 நவம்பர் 2021க்குள்ள அவங்க ஃபைல் பண்ணியிருக்கணும். ஐடிசி எடுத்திருக்கணும். 30 நவம்பர் 2021க்குள்ள எடுத்திருக்கணும். ஆமா. இப்ப 17, 18ஓட டியூ டேட் என்னன்னா, 20 அக்டோபர் 2018 கரெக்ட்டா? 17, ம், 18ஓடது. ம், ஐடிசி எடுக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் ம், 20 அக்டோபர் 2018. ம், ஸோ அப்படின்னா, அவர் 20 அக்டோபர் 2018ல எடுக்காம, 20 அக்டோபர் 2021ல எடுக்குறாரு 3 வருஷத்துக்கு அப்புறம். ம். 3 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்தாலும், இப்போ அவங்க அந்த அம்னஸ்டிய அவைல் பண்ணி, அந்த ஐடிசி பெனிஃபிட்ட எடுத்துக்கலாம். அந்த ஐடிசி டிமாண்ட் வந்திருக்கும் அவங்களுக்கு. அந்த எடுத்த 10,00,000ம் டிமாண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட குடுத்துருப்பாங்க. அதுக்கு அவர் அப்பீலும் போயிருப்பாரு. என்ட்ட பில் இருக்கு. நான் லேட்டா தான் எடுத்தேன். நான் வந்து என்கிட்ட பில் இருக்கு. ஆக்சுவல் பெனிஃபிட் தான் சொல்லிட்டு அப்பீல் போயிருப்பாரு. ஹைகோர்ட் வரைக்கும் கூட போயிருப்பாரு. ஸோ நீங்க சொல்றது வந்து அதுக்கான எப்ப எடுத்திருக்கணும் அப்படின்னா, லாஸ்ட் டேட் என்ன சொல்றீங்க நீங்க? 30 நவம்பர் 2021. ஸோ 30 நவம்பர் 2021க்குள்ள பாஸ்ட் வந்து இன்கேஸ் டிலேவா எடுத்திருந்தாலும், ஆ. அதுக்கு தான் பண்ணியிருக்காங்க. ஆமா, 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 ஆமா. இப்ப இன்கேஸ் இப்ப யாராவது வந்து அந்த இப்ப ஃபைலே பண்ணாம இப்ப வராரு ம், ஒருத்தரு. இன்னைக்கு ம், வராருன்னு வச்சுப்போம். அப்ப ம். இவருக்கு இந்த சினாரியோ எலிஜிபிள் கிடையாது. இந்த சினாரியோ எப்ப எலிஜிபிள்னா, ம். இவரு வந்து 30 நவம்பருக்கு முன்னாடி இவர் ஆர்சி கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ வந்து 30 நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் லிமிட் குடுத்துருக்காங்க. ம், ஆனா ம். இவர் ஆர்சிய வந்து 2020லயே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகே, அவர் இப்ப ரெவகேட் பண்றாரு. ஓகே, இன்னைக்கு தான் ரெவகேட் பண்ணியிருக்காரு. கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்து ரெவகேஷன் வாங்கிட்டு, இன்னைக்கு ஃபைல் பண்ண போறாரு. ஓகே. அப்போ அந்த ரெவகேட் பண்ணதுலருந்து 30 நாளைக்குள்ள அவர் அந்த ஐடிசி எடுத்துட்டாருன்னா, ம். எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து மேபி அந்த டைம் ஃப்ரேம் முன்னாடி அந்த டைம் கேன்சல் பீரியட்ல ஆகியிருந்து ஜிஎஸ்டி கேன்சலா இருந்திருக்கணும். இருந்திருக்கணும். அந்த டைம் அதாவது 30 நவம்பர் 2021க்குள்ள கேன்சல் ஆகியிருந்து, இப்ப அவரு வந்து அப்பீல் ஆமா. போயி அப்டேட் பண்ணிட்டு ம். வராருன்னா, அவருக்கு எலிஜிபிள். எலிஜிபிள். அது 30 நாளைக்குள்ள ரிட்டர்ன் ஃபைல் ஆ. பண்ணியிருக்கணும். இத ம், வந்து ம். 31/3க்குள்ள அந்த அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி வாங்கியிருக்கணும். ஓகே. அப்டின்னா அவரு அந்த ஐடிஸயும் எடுத்துக்கலாம். ஆமா, இப்ப ஆமா, வந்து சினாரியோ. ஸோ இது ஒரு ஆமா. சினாரியோ. இன்னொரு சினாரியோ வந்து இன்கேஸ் அவரு ஃபைல் பண்ணியிருக்காரு. இந்த 17, 18க்கு 18 17, 18, 18, 19, 19, 20, 20, 21. இப்ப 20, 21ல வந்து மொத்த பாஸ்ட் எல்லாத்தையும் வந்து இன்புட் எடுத்திருந்தாலும் அவருக்கு இப்ப வேவர் பண்ணிக்கலாம். ஆமா. அந்த அதான் பீரியட் அந்த பீரியட்க்குள்ள எடுத்திருக்கணும். அந்த பீரியடுக்குள்ள இன்கேஸ் டிலேவா பண்ணியிருந்து அவைல் பண்ணியிருக்காரு. இன்கேஸ் ஆபிசர் வந்து அ டிமாண்ட் போட்டிருக்காரு. நோட்டீஸ் போட்டிருக்காங்கன்னா, அதுவும் எடுத்துக்கலாம். ஆமா, சினாரியோ. ஆமா, ஆமா. 3வது சினாரியோ. அ இன்கேஸ் இப்ப வந்து அவரு அந்த இடத்துல வந்து ஆர்டர் வந்து பாஸ் பண்ணல. இவங்க வந்து இன்புட்டும் எடுக்கல. ம். சரி, ஓகே. இன்புட் எடுக்கல. ஆஸ் பர் இவங்க ரூல் பிரகாரம் இப்ப ஒரு நல்ல கன்சல்டன்ட் கிட்ட, ஆடிட்டர் கிட்ட போறாங்கன்னா, சார் எடுக்கக்கூடாது ம். அப்படின்னு சொல்லிட்டு, அவரு என்ன பண்றாரு, இன்புட் அவைல் பண்ணாம ஃபைல் பண்ணி குடுத்துட்டாரு. அது ஒண்ணும் ஸோ பண்ண முடியாது. அது வந்து அவ்வளோதான் லேப்ஸ்டு. அதே மாதிரி அதே ஓகே. மாதிரி இவங்களுக்கு டிமாண்ட் வந்து ம். 1 வருஷம் கழிச்சு பணமும் கட்டிட்டாங்கன்னா, அந்த பணமும் ரீஃபண்ட் வராது. முடிஞ்சு போச்சு. அவ்வளதான். இதுதான் சில பேருடைய மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். அந்த கண்ணோட்டத்துல கேட்டேன். ஓகே. நீங்க ஓகே, கன்டின்யூ பண்ணுங்க. ஓகே. ஸோ வந்து இப்போ சாட் பாக்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்குங்க. என்னன்னா 2018, 19ஓட 19ல வந்து நான் ஐடிசி அவைல் பண்ணிட்டேன். ஆனா பார்ட்டி வந்து அப்லோட் பண்ணலையா? அப்லோட் வந்து லேட்டா பண்ணிட்டாங்க. 2019, 20ல பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள் பண்ணலாமா? அப்படிங்கிறது கேட்டிருக்காரு. 19, 20ல எந்த பீரியட்ல சார் அவரு பண்ணியிருக்காரு? 19, 20 அந்த 16 டைம் லிமிட்குள்ள பண்ணிட்டா பிரச்சனை இல்ல. மோகன் சார், அத கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்க. 16 டைம் லிமிட்குள்ள பண்ணியிருந்தா உங்களுக்கு எலிஜிபிள் தானே சார். அதுல எதுவுமே பிரச்சனை இல்லையே. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் பெனால்டி வைவர் செக்ஷன் 128A படி. ஸோ வந்து இது வந்து நோட்டிஃபிகேஷன் நம்பர் 20/2024ல சர்க்குலர் நம்பர் 238ல என்ன ப்ரொசீஜர்ங்கிறத குடுத்துருக்குங்க. ஒரு 8 ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. அந்த 8 ஃபார்ம்ல 2 ஃபார்ம் வந்து நம்ம ஃபைல் பண்ண வேண்டியது. SPL 01 அண்ட் SPL 02 இது 2மே போர்ட்டல்ல எனேபிள் ஆயிடுச்சு. நீங்க 31/3/2025க்குள்ள நீங்க பணம் கட்டியிருக்கணும். கட்டிட்டு வித்தின் 3 மந்த்ஸ் அதாவது 30/6/2025க்குள்ள நீங்க இந்த ஃபார்ம சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? லாஸ்ட் டேட் வந்து 30/6/2025 பணம் கட்டுனதுலருந்து 3 மாசம். இப்ப SPL 01 அண்ட் 02. 01 என்னன்னா நோட்டீஸ் ஸ்டேஜ்ல இருந்து அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும். 02 ஆர்டர் ஸ்டேஜ்ல இருந்து. இந்த 2 ஃபார்மும் ஒரே மாரி தான் இருக்கும். நோட்டீஸ்னா SPL 01, ஆர்டர்னா SPL 02. SPL 03ங்கிறது நீங்க போட்ட ஃபார்ம்ல ஏதாவது கொரி இருந்தாலோ, இந்த ஃபார்ம் வந்து இன்எலிஜிபிள் ஆக இருந்தாலோ, ஆஃபீசர் வந்து ஒரு நோட்டீஸ் குடுப்பாரு. நீங்க ஃபார்ம் போட்ட 3 மாசத்துக்குள்ள அவர் வந்து நோட்டீஸ் வந்து குடுக்கணும். ஓகேங்களா? எதுவும் கொரி இருந்தால். கொரி இல்லன்னா ஆட்டோமேட்டிக்கா
SPL 05ல வந்து அத ஆஃபீஸர் வந்து அப்ரூவ் பண்ணிடுவாரு. அந்த ப்ரொசீடிங்க அப்படியே முடிச்சுக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கும் வந்து 3 மந்த்ஸ் தான் டைம் லிமிட். அதே மாரி SPL 03ல உங்க ஆஃபீஸர் வந்து ஒரு நோட்டீஸ் குடுத்தாருன்னா, நீங்க SPL 04ல ரிப்ளை குடுக்கணும். நோட்டீஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த ரிப்ளையும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா, அவர் SPL 05ல குளோஸ் பண்ணிடுவாரு. ஓகேங்களா? ஸோ இந்த ரிப்ளை சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா, அவர் SPL 07 குடுத்து உங்களோட அப்ளிகேஷன ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ 1, 2, 3, 4, 5, 7. ஸோ ஒரு வேள அந்த ப்ராப்பர் ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு SPL 07ல ரிஜெக்ஷன் ஆர்டர் குடுத்துட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில், நீங்க ரெகுலர் அப்பீல் ஃபைல் பண்ணணும் அப்பல்லட் அத்தாரிட்டிட்ட. ஸோ அந்த அப்பல்லட் அத்தாரிட்டி உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னு அவர் முடிவு பண்ணாருன்னா, SPL 06ல இந்த ப்ரொசீடிங்க குளோஸ் பண்ணிடுவாரு. ஓகேங்களா? அப்பல்லட் அத்தாரிட்டியும் அத ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, SPL 08ல நீங்க வந்து ஒரு டிக்ளரேஷன் ஃபைல் பண்ணணும். இதுதான் வந்து குடுத்திருக்க ப்ரொசீஜர். SPL 01 அண்ட் 02 மட்டும் தான் போர்ட்டல்ல எனேபிள் ஆயிருக்கு. ஏன்னா மத்தது எல்லாமே வந்து 03லாம் ஆஃபீஸர் பண்ணா தான் நமக்கு 04 வரும். ஓகேங்களா? ஸோ இதுவே இந்த 2, 3 டேஸா தான் கம்ப்ளீட்டா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த அம்னஸ்டி வந்து யார் யாருக்கு அப்ளிகபிள்னா, டிமாண்ட் வந்து அண்டர் செக்ஷன் 73ல இருக்கணும். ஃப்ராட், வில்ஃபுல் மிஸ்ரெப்ரசன்டேஷனா இருக்கக்கூடாது. அதாவது அண்டர் செக்ஷன் 74ஆ இருக்கக்கூடாது. எரானியஸ் ரீஃபண்டா இருக்காது. 73ஆகவே இருந்தாலும் எரானியஸ் ரீஃபண்டுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்டி போட்டிருந்தால் இங்க வெய்வர் வர முடியாது. அது இல்லாமல் பெனால்டி 73, 122, 125 ஸோ இதுல எந்த சினாரியோவா இருந்தாலும் நீங்க வெய்வர் அப்ளிகபிள் ஆகும். நீங்க அப்ளை பண்ணலாம். இதே இ-வே பில் சம்பந்தமாக பெனால்டி அண்டர் செக்ஷன் 129 ஆக இருந்தால், உங்களுக்கு எந்த பெனால்டி வெய்வரும் கிடையாது. அதே மாரி லயபிலிட்டிய நீங்க ஐடிசி மூலமாவும் கட்டலாம். ஆர்சிஎம் லயபிலிட்டி அண்ட் இன்எலிஜிபிள் ரீஃபண்ட், எரானியஸ் ரீஃபண்ட் இது 2 சம்பந்தப்பட்டது இல்லாத எல்லாத்தையும் நீங்க ஐடிசி பேலன்ஸ் இருந்தால் அது மூலமாவும் கட்டலாம். ஏன்னா ஆர்சிஎம் கேஷா தான் கட்டணும். ரீஃபண்டும் எரானியஸ் ரீஃபண்ட் வாங்கியிருந்தாலும், அதுவும் வந்து நம்ம அக்கவுண்ட்ல தான் கிரெடிட் ஆயிருக்கும். அதையும் கேஷா தான் கட்டணுங்கிறது என்னோட வியூ. இன்ட்ரெஸ்ட் பெனால்டி எப்பவும் போல கேஷ் லெட்ஜர்ல இருந்து தான் கட்டுவோம். அதே மாரி நீங்க ஒரு ரிட்டர்ன டிலேவா ஃபைல் பண்றீங்க. அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டோ, பெனால்ட்டியோ போட்டிருந்தால், அது வைவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? டாக்ஸ் வந்து 31/3க்குள்ள கட்டியிருக்கணும். நீங்க டாக்ஸ் எல்லாம் கட்டியிருந்தா தான் உங்களுக்கு வெய்வர் கிடைக்கும். ஈவன் வந்து அது இந்த அ அம்னஸ்டி வந்து 2019 17, 18லிருந்து 19, 20 வரைக்கும் தான். அந்த 3 வருஷத்துக்கு மட்டும் தான் இந்த அம்னஸ்டி அப்ளிகபிள் ஆகும். ஒருவேள உங்களுக்கு டிமாண்ட் வந்து 4 வருஷத்துக்கு அதாவது 20, 21க்கும் சேர்த்து வந்திருந்ததுன்னா, 20, 21ஓட இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், பெனால்டி எல்லாத்தையும் நீங்க கட்டினால் தான் பிளஸ் 17, 18லேருந்து 18, 19, 19 இதோட டாக்ஸ். இது 3 வருஷத்துக்கான டாக்ஸும், 4வது வருஷத்துக்கான டாக்ஸ், இன்ட்ரெஸ்ட், பெனால்டி இது எல்லாத்தையும் கட்டிட்டு தான் நீங்க வெய்வருக்கு போக முடியும். 4ம் உங்களுக்கு கம்ப்ளீட் அதாவது ஒரே ஆர்டர்ல வந்திருந்தால், தனித்தனி ஆர்டர்ல இருந்தா பிரச்சனை இல்ல. 4ம் சேர்ந்து சில டைம்ஸ் வந்து ஆடிட் வந்துட்டு 5 வருஷத்துக்கு சேர்த்து ஒரே ஆர்டர் குடுத்துருவாங்க. ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன்ல இருக்கும்போது, நீங்க 19, 20க்கு அப்புறம் உள்ள வருஷத்துக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட், பெனால்டி, டாக்ஸ் எல்லாத்தையுமே கட்டிட்டு வந்தா தான் உங்களுக்கு இந்த வெய்வர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து அட்வைசரி வந்து இப்ப ரீசென்ட்டா ஜனவரி 14 பொங்கல் அன்னைக்கு ஒரு அட்வைசரி குடுத்துருக்காங்க இந்த அம்னஸ்டிக்கு. ஒருவேள நீங்க ஆல்ரெடி அப்பீல் ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த அப்பீல வித்ட்ரா பண்ணிட்டு வந்து தான் SPL 02 ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. அதே மாரி அப்பீல் வந்து நீங்க 21/3/2023க்கு முன்னாடி அப்பீல் வித்ட்ரா பண்றதுக்கு ஆப்ஷனே கிடையாது. 21/3/2023க்கு அப்புறம் தான் ஆ ஏபிஎல் 03W, ஏபிஎல் 01W அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அப்பீல் வித்ட்ராவல் பண்ணக்கூடிய ஃபார்ம். ஆன்லைன்லயே நம்ம போய் ஒரே பட்டன கிளிக் பண்ணி அப்பீல் வித்ட்ராவல் வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஃபார்ம் வந்து வர்றதுக்கு முன்னாடி உள்ள அப்பீல்லாம், இப்ப நம்ம வித்ட்ரா பண்ண முடியாது. ஸோ அதனால அப்படி உள்ள கேஸஸ்க்கு நீங்க அப்பல்லட் அத்தாரிட்டிய கான்டாக்ட் பண்ணி, எனக்கு இந்த மாரி வந்து ஒரு ரெக்வெஸ்ட் லெட்டர் குடுத்தீங்கன்னா, அந்த அப்பல்லட் அத்தாரிட்டி அத வந்து அந்த ஸ்டேட்டோட நோடல் ஆஃபீஸருக்கு ஃபார்வர்ட் பண்ணி, அதுக்கப்புறம் வித்ட்ராவல் பண்றதுக்கு என்ன பண்ணலாங்கிறத பேக் எண்ட் டீம் தான் அத ஒர்க் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு அட்வைசரி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆ இன்ட்ரெஸ்ட் பெனால்டி வெய்வர்க்கான ஒரு சிம்பிள் சம்மரி. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஜிஎஸ்டி ரேட் நோட்டிஃபிகேஷன் அந்த 9 நோட்டிஃபிகேஷன பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம நோட்டிஃபிகேஷனுக்கு போயிடலாமா? ஓகே. ஸோ இந்த 55த் ஜிஎஸ்டி கவுன்சில்ல குடுத்திருக்க பேசிக்கான
ஜிஎஸ்டி ரேட்ஸ் அதாவது குட்ஸ், சர்வீஸ் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. இது இல்லாம சில சேஞ்சஸ் இருக்கு. அடிஷனல் சேஞ்சஸ் அது இன்னும் நோட்டிஃபை பண்ணல. ஃபர்ஸ்ட் பிரஸ் ரிலீஸ்ல ஃபர்ஸ்ட் குடுத்த சேஞ்சஸ் ரிலேட்டட் டூ குட்ஸ் அண்ட் சேஞ்சஸ் ரிலேட்டட் டூ சர்வீசஸ் ஜிஎஸ்டி ரேட் சம்மந்தப்பட்ட சேஞ்சஸ் வந்து எல்லாமே நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் கர்னல் அப்படிங்கிறத வந்து 18%லேருந்து 5%ஆக மாத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் தான். நோட்டிஃபிகேஷன் நம்பர் 1/2025 சென்ட்ரல் டாக்ஸ் ரேட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி சீரியல் நம்பர் ஏ வந்து 5%ஆக மாத்திருக்குங்க. 98பின்னு ஒரு 98ஏக்கு அப்புறம் 98பின்னு ஒரு என்ட்ரி இன்சர்ட் பண்ணி ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் கர்னல் 5% அப்படிங்கிறத மாத்திருக்குங்க. சீரியல் நம்பர் பி பார்த்தீங்கன்னா 9%ல ஆல்ரெடி இருந்ததுல எக்ஸ்க்ளூடிங் அதர் தென் ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் கர்னல் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு இடத்துல ஆட் பண்ணா இன்னொரு இடத்துல எக்ஸ்க்ளூட் பண்ணணும். ஸோ அதுக்காக இத பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து ஆ எக்ஸ்ப்ளனேஷன்ல வந்து ப்ரீ பேக்கேஜ்டு அண்ட் லேபிள்டு அப்படிங்கிறதுக்கு மீனிங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ப்ரீ பேக்கேஜ்டு அண்ட் லேபிள்ங்கிறது என்ன இருந்துச்சுன்னா, அதாவது லீகல் மெட்ராலஜி ஆக்ட்ல பேக்டு கமாடிட்டின்னு என்ன சொல்லியிருக்காங்களோ, ஸோ அதெல்லாமே ப்ரீ பேக்கேஜ்டு அண்ட் லேபிள்டு அப்படிங்கிறது இருந்தது. ஆனா இப்போ டெஃபினிஷன் மாத்திருக்காங்க. ப்ரீ பேக்கேஜ்டு அண்ட் லேபிள்னா எனி கமாடிட்டீஸ், ஆல் கமாடிட்டீஸ் இன்டெண்டட் டூ ஃபார் ரீட்டெயில் சேல். ஒரு ரீட்டெயில் சேலுக்கு வச்சிருக்கக்கூடிய எந்த கமாடிட்டியாக இருந்தாலும் 25 கிலோவோ 25 லிட்டருக்கு கீழ இருந்தால் அது ப்ரீ பேக்கேஜ்டு. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 1ல நமக்கு நோட்டிஃபை பண்ணியிருக்கக்கூடிய சேஞ்சஸ். இது வந்து வித் எஃபெக்ட் ஃப்ரம் 16 ஜனவரி 2025லேருந்து அமலுக்கு வந்துருச்சு. அடுத்து ஜீன் தெரப்பி. ஜீன் தெரப்பிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி 18%ல இருந்து இந்த தடவை எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 2/2025 சிடிஆர். அடுத்தது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 3/2025 சென்ட்ரல் டாக்ஸ் ரேட் என்ன சொல்லுதுன்னா, இது வந்து ரிலேட்டட் டூ நோட்டிஃபிகேஷன் நம்பர் 39/2017. ஸோ 2017ல இது எது சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன்னா, சில ஃபுட் ப்ரிப்பரேஷன நம்ம வந்து ஆ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ, ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அப்ரூவ் பண்ண ஒரு புரோகிராமுக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் பீப்பிளுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல குடுக்குறாங்க. ஸோ வெள்ள நிவாரண நிதி, ஸோ அந்த மாரி ஏதாவது ஆ ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ்டு புரோகிராமுக்கு அந்த டின்னுல பேக் பண்ண ப்ராடக்ட்ட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல குடுத்தால், அவங்களுக்கு 5% தான் டாக்ஸ் ரேட். அதாவது வந்து நார்மலா வந்து ஃபுட் பிரிப்பரேஷன் கண்டெய்னர்ல யூனிட் கண்டெய்னர்ல போட்டா 18% வரும். பட் ஆனா இந்த சில கேஸஸ்க்கு மட்டும் 5% அப்படின்னு சொல்லி குடுத்திருந்தாங்க. அதுல ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் கர்னலும் 5% குடுத்திருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி 18 இருந்தது. இப்ப 5 ஆயிடுச்சு. பட் இதுக்கு முன்னாடி 18 இருந்ததுனால, இந்த பர்ப்பஸ்க்காக குடுக்குறவங்களுக்கு 5% இருந்தது பில. இப்ப சில அந்த பார்ட் ஏ அதாவது வந்து ஃபுட் பிரிப்பரேஷன் தயார் பண்றதுக்குள்ள ஃபுட் இன்புட்ஸும் 5% தான் அப்படிங்கிறத புதுசா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 3/2025. நோட்டிஃபிகேஷன் லிஸ்ட் ஆல்ரெடி குரூப்ல போஸ்ட் பண்ணியிருக்கு சார். 17ஆம் தேதி நம்ம குரூப்லயே இருக்கு. அடுத்து நோட்டிஃபிகேஷன் நம்பர் 4/2025. ஸோ இது எது சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன்னா, இது வந்து மார்ஜின் சப்ளை. அதாவது வந்து செகண்ட் ஹேண்ட் கார், யூஸ்டு கார் சேல் பண்றவங்க மார்ஜின் சப்ளை அவங்களோட மார்ஜின் வேல்யூக்கு மட்டும் டாக்ஸ் கட்டினா போதுங்கிறது இருக்கு. ஓகேங்களா? அதாவது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 8/2018 டூ சென்ட்ரல் டாக்ஸ் ரேட் நோட்டிஃபிகேஷன்ல ஒரு காரோட நீங்க கார் வாங்குனது ரூ. 10,00,000 பிசினஸ் அசெட். காரோ இல்ல ஈச்சரோ எது வேணாலும் வச்சுக்கோங்க. வாங்குனது ரூ. 10,00,000 உங்க புக்ல டெப்ரிசியேஷன்லாம் போக இப்ப ரூ. 6,00,000 இருக்கு. இப்ப நீங்க சேல் பண்றது 7,00,000 இருந்தா, அந்த மார்ஜின் 1,00,000க்கு மட்டும் டாக்ஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்றது தான் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 8/2018. ஸோ மார்ஜின் சப்ளை. ஸோ அந்த இதுல ஒரு 4 சீரியல் நம்பர் இருந்தது. வண்டியோட லென்த், பிரெட்த் அண்ட் அதோட சிசிய பொறுத்து ஆ 18%, 12%ன்னு இருந்தது. அது எல்லாமே இப்ப 18% மாத்திட்டாங்க. அவ்வளோதான். ஸோ இப்ப இனிமே செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் சாரி செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் சேல் பண்றீங்கன்னா, மார்ஜின் சப்ளை ரேட் வந்து உங்களுக்கு 18%. ஓகேங்களா? ஸோ இதுதான் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 4/2025. அடுத்து நோட்டிஃபிகேஷன் நம்பர் 5/2025. இது வந்து சர்வீஸ் சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது குட்ஸ். இப்ப பார்த்திருக்கிறது சர்வீஸ் சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான நோட்டிஃபிகேஷன் யாருக்குன்னா, ஹோட்டல் செக்டாருக்கு. ஸோ ஒரு ஹோட்டல் வந்து
ஸ்பெசிஃபைட் ப்ரெமிசஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸ்பெசிஃபைட் ப்ரெமிசஸ்னா என்ன? அதாவது ஒரு நாளைக்கு ரூம் வாடகை ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேல இருந்தா, அந்த இடம் வந்து ஸ்பெசிஃபைட் ப்ரெமிசஸ் அப்படின்னு டெஃபினிஷன் இருக்கு. வேல்யூ எவ்வளவு? கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல போட முடியுமா? 7500. ஸோ ஸ்பெசிஃபைட் ப்ரெமிசஸ் அப்படிங்கிற டெஃபினிஷனை இப்போ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஸ்பெசிஃபைட் ப்ரெமிசஸ்னா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, நான் இப்போ அடுத்த ஸ்லைட் போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ ஒமிட் பண்ணியிருக்கேங்க. எக்ஸ்ப்ளனேஷன்ல அதாவது சர்வீஸ் நோட்டிஃபிகேஷன்ல வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1 ஏப்ரல் 2025 இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு இப்ப இருக்கிறதா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபினான்ஸ் இயர்லேருந்து மாத்த போறோம் அப்படிங்கிறத மாறிருச்சு. நெக்ஸ்ட் ஃபினான்ஸ்லேருந்து மாறுதுங்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் குடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் 35 ஒமிட் பண்ணிட்டாங்க. கிளாஸ் 35 என்னங்கிறத பார்க்குறோம். கிளாஸ் 36 தான் சப்ஸ்டிட்யூட் பண்றாங்க. என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றாங்கன்னா, ஸ்பெசிஃபைட் ப்ரெமிசஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங்க சப்ஸ்டிட்யூட் பண்றாங்க. ஸோ கிளாஸ் 35 என்னன்னா டெக்ளேர்டு டாரிஃப் அப்படிங்கிற மீனிங்கையே தூக்கிடுறாங்க. ஸோ டெக்ளேர்டு டாரிஃப்ங்கிறது இனிமேல் கிடையாது. ஆல்ரெடி வந்து டெக்ளேர்டு டாரிஃப்ங்கிறத உள்ள இருந்து எடுத்துட்டாங்க. ஒரு ரூமோட ரென்ட் நீங்க எவ்வளவு கலெக்ட் பண்றீங்களோ, அதுதான் வேல்யூங்கிறத சொல்ட்டாங்க. டெக்ளேர்டு டாரிஃப்ங்கிறது ஆல்ரெடி உள்ள இருந்து தூக்கிட்டாங்க. இந்த தடவ எக்ஸ்ப்ளனேஷன்லேருந்து கம்ப்ளீட்டா எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸ்பெசிஃபைட் ப்ரெமிசஸ்னா என்ன இருந்தது? எங்க ஹோட்டல் அக்கமடேஷன் ப்ரொவைட் பண்றாங்களோ, அங்க டெக்ளேர்டு டாரிஃப் வந்து ஆ ரூ. 7,500க்கு மேல இருந்தா அது ஸ்பெசிஃபைட் ப்ரெமிசஸ்ன்னு குடுத்துருந்தாங்க. இப்ப அத எடுத்துட்டு உங்களோட வேல்யூ ஆஃப் சப்ளை ஒரு நாளைக்கு வேல்யூ ஆஃப் சப்ளை ரூ. 7,500க்கு மேல இருந்தா அது ஸ்பெசிஃபைட் ப்ரெமிசஸ். அதாவது டெக்ளேர்ட் டாரிஃப்ங்கிறத எடுத்துட்டு வேல்யூ ஆஃப் சப்ளைன்னு மாத்தியிருக்காங்க. 1 அது இல்லாம இன்னொன்னு, நீங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் பெர்சன் தான். ஆனா நீங்க ஒரு டிக்ளரேஷன் ஃபைல் பண்ணி நான் ஸ்பெசிஃபைட் ப்ரெமிசஸா மாறுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷன் ஃபைல் பண்ணலாம். பண்ணுனால் அவங்களும் ஸ்பெசிஃபைட் ப்ரெமிசஸ் தான் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாரி புதுசா ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறவங்களும் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்தா 15 நாளைக்குள்ள ஒரு டிக்ளரேஷன் ஃபைல் பண்ணி, நான் ஸ்பெசிஃபைட் ப்ரெமிசஸா போறேன் அப்படின்னு சொல்லி எடுத்தாலும், அவங்களும் ஸ்பெசிஃபைட் ப்ரெமிசஸ் தான் அப்படிங்கிற 3 கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எதனால ஸ்பெசிஃபைட் ப்ரெமிசஸ்ங்கிறது வந்திருக்கு? எதுக்கு அத டிஸ்கஸ் பண்றோம்? யாராவது சொல்லுங்களேன். எதனால ஸ்பெசிஃபைட் ப்ரெமிசஸ் வந்து இம்பார்ட்டன்ட்? ஸோ அப்துல் முனீம் சார் வந்து ஐடிசி அப்படின்னு சொல்லியிருக்காரு. டூ டிசைட் டாக்ஸ் ரேட். எஸ் கரெக்ட். ஸோ 2 ஆன்சருமே கரெக்ட்டு. ஏன்னா ஒரு ஸ்பெசிஃபைட் ப்ரெமிசஸ்னா டாக்ஸ் ரெட்யூஸ் பண்ண முடியாது சார். ஒரு ஸ்பெசிஃபைட் ப்ரெமிசஸ்னா ரூ. 7,500க்கு மேல இருக்குது. இதுவரைக்கும் இருந்தது அப்படிதான். நம்ம இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்ப்போம். ரூ. 7,500க்கு மேல இருக்குதுன்னா, அவங்க என்ன பண்ணணும்னா, அங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு அவங்க 18% சார்ஜ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்க கான்செப்ட் ஹோட்டல் அக்காமடேஷன் கிடையாது. ஹோட்டல் அக்காமடேஷனும் ரூ. 7,500க்கு மேல போச்சுன்னா 18%, 7,500 கீழ இருந்தா 12%. 28% ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுவே ஒரு குழப்பமா இருக்கு. நான் Twitterல அகைன் ஜிஎஸ்டிக்கு டாக் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். இன்னும் பதில் வரல. ஓகேங்களா? ஸோ அத நம்ம பின்னாடி நம்ம கடைசியா பார்க்கலாம். ஸோ ஹோட்டல்ல வச்சு சொல்றேன். 7,500க்கு மேல போச்சுன்னா 18, 7,500 கீழ இருந்ததுன்னா 7,500 கீழ இருந்தா 12 ஹோட்டல். அந்த ஹோட்டலே ரெஸ்டாரண்ட்டும் வச்சிருக்கேன்னா 7,500 கீழ இருந்தா, அதாவது அந்த ஹோட்டலோட ரூம் ரென்ட் 7,500 கீழ இருந்தா, அது ஸ்பெசிஃபைட் ப்ரெமிசஸ் கிடையாது. இன்னைக்கு ஸ்டேட்டஸ்க்கு. ஸோ அவங்க 5 ரெஸ்டாரண்ட்டுக்கு 5% தான் கலெக்ட் பண்ணணும். ஐடிசி கிடையாது. கிளியரா? 7,500க்கு மேல இருந்தா 18% தான் கலெக்ட் பண்ணணும். ஐடிசி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு ஸ்டேட்டஸ். ஒரு ஹோட்டல் அஸ்வினி மேம் ரிப்பீட் பண்ண சொல்றாங்க. ஸோ அகைன் சொல்றேன். ஒரு ஹோட்டல்ல ரூம் ரென்ட் ரூ. 7,500க்கு மேல இருந்ததுன்னா, ஹோட்டலுக்கு 18%. அதாவது ரூம் ரென்ட்க்கு 18%. அடுத்து ரெஸ்டாரண்ட்டுக்கு 18% கலெக்ட் பண்ணணும். ஐடிசி எடுத்துக்கலாம். கிளியரா? ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஹோட்டல் ரென்ட் 7,500 கீழ இருக்குன்னா, ஹோட்டலுக்கு 12% அதாவது ரூம் ரென்ட்க்கு 12%, ரெஸ்டாரண்ட்டுக்கு 5%. நோ ஐடிசி. 5% நோ ஐடிசி. ஸோ, இதுல வேற எந்த ஆப்ஷனுமே உங்களுக்கு கிடையாது. 18% நான் வாலண்டரியா போய்க்கிறேன், ஐடிசி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ரெஸ்டாரண்ட்னா சாப்பிடக்கூடிய இடம். ஹோட்டல்னா தங்கக்கூடிய இடம். அவ்வளோதான் சிம்பிள். நெறைய பேர் ஹோட்டல வந்து சாப்பிடக்கூடிய இடத்த ஹோட்டல்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரெஸ்டாரண்ட்னா ஈட்டிங் ஜாயிண்ட் சாப்பிடக்கூடிய இடம். ஹோட்டல்னா தங்கக்கூடிய இடம். ஹோட்டல் அக்காமடேஷன். ஓகேங்களா? ஹோட்டல் வித் ரெஸ்டாரண்ட்க்கு தான் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஹோட்டல் வித் ரெஸ்டாரண்ட்க்கு தான் நான் சொன்னது. 7,500க்கு கீழ இருந்தால் ரூம் ரென்ட்க்கு 12%, ரெஸ்டாரண்ட்க்கு 5% வித்தவுட் ஐடிசி.
அவங்க வாலண்டரியா 18% இந்த வருஷம் வரைக்கும் போக முடியாது. ஆனால் இனிமேல் 1/4/2025லேருந்து நான் 18% போய்க்கிறேன், ஐடிசி எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சா அவங்க ஒரு டெக்ளரேஷன் ஃபைல் பண்ணா போதும். அதுதான் இந்த அமெண்ட்மெண்ட். வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப அவங்களுக்கு சாய்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு 3 அனெக்ஸர் குடுத்திருக்குங்க. ஃபர்ஸ்ட் அனெக்ஸர் வந்து ஆப்ட் இன் ஒரு ரிஜிஸ்டர்ட் பெர்சன் ஸ்பெசிஃபைட் ப்ரெமிசஸா நான் வர்றேன்னா, நமக்கு ஜிடிஏல அனெக்ஸர் 5, அனெக்ஸர் 6 இருக்கா? நான் வந்து எஃப்சிஎம் எடுக்க போறேன்னா, ஆர்சிஎம் எடுக்க போறேன்னா ஒரு அனெக்ஸர் ஃபைல் பண்ணணும். எஸ். அந்த அனெக்ஸர் 6க்கு அப்புறம் அனெக்ஸர் 7ன்னு ஒண்ணு இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. புதுசா இன்சர்ட் பண்றதுன்னா ஆல்ரெடி உள்ள சீரியல் நம்பருக்கு அப்புறம் தான் வரும். ஸோ நான் வந்து ஒரு நான் ஸ்பெசிஃபைட் ப்ரெமிசஸா என்ன டிக்ளேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனெக்ஸர் 6ல போயிட்டு அவர் ஃபைல் பண்ணணும். ஃபார்ம் இப்படி தான் வரும்னு சொல்லி ஸ்பெசிமென் குடுத்துருக்காங்க. ஒரு ரிஜிஸ்டர்ட் பெர்சனுக்கு 4 ஹோட்டல் 4 ஊர்ல இருக்குன்னா, அகைன் சொல்றேன் ஹோட்டல் தான். ஹோட்டல் அக்காமடேஷன் இருந்தால் தான் ரெஸ்டாரண்ட் 18 எடுக்க முடியும். வெறும் ரெஸ்டாரண்ட்ட மட்டும் வச்சுட்டு நான் டிக்ளரேஷன் ஃபைல் பண்ணலாமான்னு கேட்டா கிடையாது. கிளியரா? இது ஹோட்டல் அக்காமடேஷன் பண்றவங்க அதே பிரெமிசஸ்ல ரெஸ்டாரண்ட்டும் வச்சிருந்தால். ஸோ ஆப்ட் இன் பண்ணிக்கலாம். ஸோ 4 ஹோட்டல் இருந்தால், அவங்க 4 பிளேஸ்க்கும் தனித்தனியாக டிக்ளரேஷன் ஃபைல் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்ம் லைவா வந்தா தான் எப்படின்னு தெரியும். அடுத்து வந்து புதுசா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா அவங்க அனெக்ஸர் 8 வந்து ஃபைல் பண்ணணும். சேம் மெத்தட் தான். எப்ப பண்ணணும்னா, ஜனவரி அது ஜிடிஏக்குள்ள மாரியே தான். ஜனவரி டூ 31 மார்ச். நெக்ஸ்ட் இயர்க்கு நீங்க எடுக்கணும்னா, இந்த இயர் 31 மார்ச்சுக்குள்ள நீங்க ஃபைல் பண்ணியிருக்க வேண்டும். அதே மாரி நான் வெளிய வர்றேன். எனக்கு ஸ்பெசிஃபைட் ப்ரெமிசஸே வேணாம்ப்பா. நான் 5% கலெக்ட் பண்ணி ஐடிசி இல்லாம எடுத்துக்கிறேன்னா, அவங்க ஆப்ட் அவுட் பண்றதுக்கு அனெக்ஸர் 9 ஃபைல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து நோட்டிஃபிகேஷன் நம்பர் 6ன்னு நெனைக்கிறேன். இது வந்து நம்ம முன்னாடி பார்த்தது வந்து டாக்ஸபிள் சர்வீஸு. இது எக்ஸம்ப்டட் சர்வீஸ். ஸோ இதுல வந்து சீரியல் நம்பர் 25ஏல டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். அதாவது ஈபி சம்மந்தப்பட்ட எக்ஸம்ஷன் குடுத்தாங்க அக்டோபர் மாசத்துல. ஸோ அதுல வந்து அண்டுங்கிறதுக்கு பதிலா ஆருங்கிற வார்த்தை குடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் ஒண்ணு. 2வது வந்து சர்வீஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் புரொவைடட் பை மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் ஃபண்ட். ஸோ இது மேஜரா எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகாது. ஒரு மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் ஃபண்ட் மூலமாக ஒரு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டதன் மூலமாக உங்களுக்கு ஒரு கிளைம் வருது அப்டின்னா, அதுக்கு நீங்க டாக்ஸ் கட்ட தேவையில்லை. அது எக்ஸம்ப்டட் சப்ளை அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாரி ஒரு ட்ரெய்னிங் பார்ட்னர் அப்ரூவ்ட் பை நேஷனல் ஸ்கில் டெவலப்மென்ட் சென்டர் அவங்களோட சர்வீஸும் எக்ஸம்ப்டட்ங்கிறது குடுத்துருக்காங்க. இது எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகக்கூடிய ஒண்ணு கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து இது வந்து ஆர்சிஎம் சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன். நோட்டிஃபிகேஷன் நம்பர் 7/2025 ஆர்சிஎம் சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன். அதாவது ஒரு ஸ்பான்சர்ஷிப் சர்வீஸ். சீரியல் நம்பர் 4 என்னன்னா, ஒரு ஸ்பான்சர்ஷிப் சர்வீஸ் வந்து ஒரு கம்பெனிக்கோ, ஒரு ஃபர்முக்கோ எந்த பெர்சன் குடுத்தாலும் அது ரிவர்ஸ் சார்ஜ் மெத்தட்ல கவர் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தடவ எனி பெர்சன் அதர் தென் பாடி கார்ப்பரேட் அப்படிங்கிற வேர்ட ஆட் பண்றாங்க. அதாவது வந்து இதுக்கு முன்னாடி யாரு குடுத்தாலும் ரிசீவ் பண்றவங்க தான் ஆர்சிஎம் கட்டணும். இந்த தடவ பாடி கார்ப்பரேட் தவிர யாரு குடுத்தாலும் பாடி கார்ப்பரேட்னா ஒரு கம்பெனி. ஓகேங்களா? ஸோ ஒரு கம்பெனி குடுத்தால் அந்த கம்பெனி ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம்ல தான் டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது சீரியல் நம்பர் பி என்னன்னா, ஆர்சிஎம் காம்போசிஷன் டீலர் ஆர்சிஎம் ஆன் ரென்ட் கட்ட தேவையில்லை அப்படிங்கிறது 55த் ஜிஎஸ்டி கவுன்சில்ல கொண்டு வந்தாங்க. அத நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. ஆனா நோட்டிஃபை பண்ண டேட் எதுவும் குடுக்காதனால, இந்த நோட்டிஃபிகேஷன் டேட்ல இருந்து தான் எஃபெக்டிவ் ஆகும்ங்கிறது என்னோட வியூ. ஸோ 16 ஜனவரில தான் நோட்டிஃபிகேஷன். அப்ப அதுக்கு முன்னாடி உள்ள 3 மாசத்துக்கு அப்ளிகபிள் ஆகுமா? இல்லையான்னு கேட்டீங்கன்னா, ஆ சில எக்ஸ்பெர்ட் என்ன சொல்றாங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கு பிரஸ் ரிலீஸ்ல என்ன குடுத்திருந்தாங்கன்னா, இதான் 55த் ஜிஎஸ்டி கவுன்சிலோட பிரஸ் ரிலீஸ்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் வச்சிருக்கேன். டூ ரெகுலரைஸ் இந்த கீழ அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்ட பாருங்க. டூ ரெகுலரைஸ் த பீரியட் ஃப்ரம் த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். அதாவது இந்த ஆர்சிஎம்னு சொன்ன நோட்டிஃபிகேஷன் 8/10 வந்த நோட்டிஃபிகேஷன், அதிலிருந்து ப்ரொபோஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வர்ற வரைக்கும் அஸ்ஸிஸ் வேரிஸ் பேசிஸ் அப்படிங்கிறத குடுத்துருங்க. ஸோ இந்த அஸ்ஸிஸ் வேரிஸ் பேசிஸ் என்னங்கிறத போன கவுன்சில் மீட்ல இத சொல்லி இதுக்கு ஒரு சர்க்குலர் குடுத்தாங்க. சர்க்குலர் 236 எடுத்து பார்த்தீங்கன்னா, அஸ்ஸிஸ் வேரிஸ்னா என்னங்கிறத குடுத்திருப்பாங்க. ஸோ இது அந்த சர்க்குலர்ல இருந்து எடுத்த ஒரு ஸ்கிரீன்ஷாட். ஸோ அஸ்ஸிஸ் வேரிஸ் பேசிஸ்னா என்னன்னா, என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு 2 ஒரு ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா இல்ல. அதனால நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட
டாக்ஸ் அமௌண்ட்ட கம்மியா கட்டியிருக்கலாம், இல்ல அதிகமா கட்டியிருக்கலாம். இல்ல கட்டாமயே இருந்திருக்கலாம். எக்ஸம்ப்டட் சப்ளைல போட்டிருக்கலாம். அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல உங்களுக்கு அடுத்து ரெலவென்ட்டா ஒரு நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணி டாக்ஸ் ரேட்ட அதிகமாக்கவோ, கம்மியாக்கவோ பண்ணியிருந்தால், அதுல அஸ் வேர் இஸ் பேசிஸ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தா, நீங்க எவ்வளோ கட்டுனீங்களோ அத அப்படியே ஏத்துக்கிறோம். ஸோ நீங்க அதிகமா கட்டினாலும் ரீஃபண்ட் தரமாட்டோம். கம்மியா கட்டினாலும் உங்களுக்கு நோட்டீஸ் வராது. அப்படிங்கிறத சொல்றது தான் அஸ் வேர் இஸ் பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்குலர் 236ல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே வேர்ட 55த் ஜிஎஸ்டி கவுன்சில்லயும் யூஸ் பண்ணதுனால, இந்த இன் பிட்வீன் பீரியடுக்கு அதாவது காம்போசிஷன் டீலருக்கு ஆர்சிஎம்மே வராது அப்படின்னு ஆம், ஒரு சில எக்ஸ்பர்ட் வந்து சொல்றாங்க. அது வேலிடாவும் இருக்கு. பட் ஆனால் இத ஆஃபீஸருக்கு நம்ம சொல்லி பிராக்டிகலா புரிய வைக்க முடியாது. நமக்கு இந்த காம்போசிஷன் டீலருக்கான ஆர்சிஎம்க்குன்னு தனியா ஒரு சர்க்குலர் ஏதாவது வந்ததுன்னா, நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து கட்டிடுறது தான் நல்லதுங்கிறது என்னோட வியூ. அடுத்தது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 8/2025 இது ஒண்ணுமே இல்லைங்க. இதுலயும் ஸ்பெசிஃபைட் பிரெமிசஸ்க்கு மீனிங் மாறுது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அண்டர் செக்ஷன் 95 சம்பந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன். அதாவது ஒரு 4 சர்வீசஸ் புரொவைட் பண்றவங்க இ-காமர்ஸ் ஆப்பரேட்டர் மூலமாக பண்ணால், இ-காமர்ஸ் ஆப்பரேட்டர் தான் லயபிள் டூ பே டாக்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. அதுல ஒண்ணு வந்து ரெஸ்டாரண்ட் சர்வீஸ். ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் ஸ்பெசிஃபைட் பிரெமிசஸ்ல அதாவது ரூ. 7,500 மேல உள்ள ரென்ட் கலெக்ட் பண்ணக்கூடிய பிரெமிசஸ்ல இருந்தால், அதுக்கு இ-காமர்ஸ் ஆப்பரேட்டர் கட்ட தேவையில்ல. அந்த ரெஸ்டாரண்ட் தான் கட்டணும் அப்படிங்கிறது தான் ஆ இருந்தது. இப்ப ஸ்பெசிஃபைட் பிரெமிசஸோட டெஃபினிஷன் மாத்துனதுனால, ஸோ இங்கேயும் அது மாறும் அப்படிங்கிறது அதோட கான்ட்ரா என்ட்ரி தான் இங்க குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 8 நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்த்தாச்சு. கடைசியா ஒண்ணே ஒண்ணு வந்து காம்பன்சேஷன் செஸ் ரேட். இது வந்து மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டருக்கு குடுத்திருக்க ஒரு டாக்ஸ் பெனிஃபிட். அவங்களோட வொர்க்கிங் கேப்பிட்டல ரெடியூஸ் பண்றதுக்காக. ஆல்ரெடி வந்து மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் வந்து ஒரு எந்த இன்புட்ட பர்ச்சேஸ் பண்ணாலும் 0.1% தான் குடுக்கணும்னு இருக்கு. அதுல வந்து செஸ் இதுவரைக்கும் கொண்டு வரல. இப்ப ரீசென்ட்டா செஸ்ஸையும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஸோ செஸ்ஸும் இனிமேல் அவங்களோட இன்புட்ல செஸ்ஸும் இனிமேல் 0.1% தான் கலெக்ட் பண்ணணும். அப்படின்னு 55த் ஜிஎஸ்டி கவுன்சில்ல சொன்னாங்க. அது நோட்டிஃபையும் பண்ணிட்டாங்க. ஸோ மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டருக்கு என்னென்ன கண்டிஷனோ, அந்த கண்டிஷனும் இங்க கீழ போட்டுட்டாங்க. ஸோ மோகன் சார் என்ன கேட்டிருக்காருன்னா, "வி ஃபைல்டு கம் வித்தவுட் பெய்ட் ஆர்சிஎம் நோட்டிஃபிகேஷன். வாட் இஸ் த சொல்யூஷன்ஸ்?" சார் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன பேஸ் பண்ணி சிஎம்பி 08ல வந்து ஆர்சிஎம் கட்டல. ஸோ வந்து என்ன சொல்யூஷன் கேட்குறீங்க? சார் வெயிட் பண்ணுங்க சார். ஏதாவது சர்க்குலர் வந்ததுன்னா உங்களுக்கு பெனிஃபிட். நீங்க கட்டாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. கட்டணும்னா இன்ட்ரெஸ்ட்டோட நீங்க எப்போ வேணாலும் கட்டிக்கலாம். ஆனா கட்டிட்டு உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் குடுத்து கட்ட தேவையில்லைன்னு குடுத்துட்டாங்கன்னா, ரீஃபண்ட் வாங்க முடியாது. மோகன் சார். இடையில ஏதாவது கிளாரிஃபிகேஷன் குடுத்து கண்டிப்பா கட்டணும்னு சொன்னாங்கன்னா, நெக்ஸ்ட் குவார்ட்டர்ல இன்ட்ரெஸ்ட்டோட கட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். ஆனா 16/1லேருந்து உங்களுக்கு கிடையாது. அப்ளிகபிள் கிடையாது. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அந்த இன் பிட்வீன் அந்த 3 மந்த்ஸ்க்கு தான் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. அவ்வளோதான். ஸோ தேங்க் யூ. தேங்க் யூ ஆல்.